எல்லாம் முழங்கால் படிக்கணும். மகிமை நிறைந்த கர்த்தாவே, வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய மகா பெரிய அதிசயமான கருத்தினாலே ஆண்டவரே, கடந்த வாரம் முழுவதும் உம்மோடு கூட நடந்து வர எங்களுக்கு கிருபை பாராட்டின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த நாளிலும் உடைய ஆலயத்தில் நாங்கள் கூடி வந்து தேவனாகிய கர்த்தரை நாங்கள் ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த நல்ல பலனுக்காக, ஜீவனுக்காக, சுகத்திற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறேன். இயேசு சுவாமி அப்பா, எங்கள் மத்தியில் நீங்கள் வந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு என்ற உடைய வல்லமையுள்ள நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும்படியான எல்லா நாமத்திற்கும் மேலான உன்னத நாமத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். தேவரீர் எங்கள் மத்தியில் வந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களை பலப்படுத்துங்க. ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க எங்கள் எல்லாருக்கும் பலன் தாங்கப்பா. பூரண கிருபை எங்கள் சூழ்ந்து கொள்ளட்டும். ஆவியானுடைய கரத்தில் இந்த ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். உட்காரும். உன்னத பாடல்கள் 454வது பாடல். துதிகனம் செலுத்துகிறோம் திரியேக தேவனுக்கே என்ற பாடல். தேவனுக்கே ஆராதனை, நாயகரே என்றென்றும் புகழ் உமக்கே. ஆராதனை நாயகரே என்றென்றும் புகழ் உமக்கே. துதிகனம் செலுத்துகிறோம் பரிசுத்தரே பரமபிதாவே, பரலோக ராஜாவே. பரிசுத்தரே பரமபிதாவே, பரலோக ராஜாவே. இருள் ஏதோ பாவம் ஏதோ, இருள் ஏதோ பாவம் ஏதோ, துதிகனம் செலுத்துகிறோம் திரியேக தேவனுக்கே. ஆராதனை நாயகரே என்றென்றும் புகழ் உமக்கே. ஆராதனை நாயகரே என்றென்றும் புகழ் உமக்கே. துதிகனம் செலுத்துகிறோம் பேரறிவும் ஞானமும் நீரே, ஆலோசனை கர்த்தர் நீரே. பேரறிவும் ஞானமும் நீரே, ஆலோசனை கர்த்தர் நீரே. யோசனை பெரியவரே, பெரியவரே மறைபொருள் உமக்கில்லையே. துதிகனம் செலுத்துகிறோம் திரியேக தேவனுக்கே. ஆராதனை நாயகரே என்றென்றும் புகழ் உமக்கே. ஆராதனை நாயகரே என்றென்றும் புகழ் உமக்கே. துதிகனம் செலுத்துகிறோம் சர்வலோக நீதிபதியே, பூமியின் ராஜாவே. சர்வலோக நீதிபதியே, பூமியின் ராஜாவே. நீதியோடும் நிதானத்தோடும், நீதியோடும் நிதான
ஆராதனை நாயகரே என்றென்றும் புகழ் உமக்கே துதிகனம் செலுத்துகிறோம். என்னும் ஏரா இருப்பவர் நீரே, என் பலன் சுகம் நீரே. என்னும் ஏராய் இருப்பவர் நீரே, என் சுகம் பலன் நீரே. என் வழியே சத்தியமே, என் வழியே சத்தியமே, உம்மாலே வாழ்கிறேன். துதிகனம் செலுத்துகிறோம் திரியேக தேவனுக்கே ஆராதனை நாயகரே என்றென்றும் புகழ் உமக்கே. ஆராதனை நாயகரே என்றென்றும் புகழ் உமக்கே. ஆராதனை நாயகரே என்றென்றும் புகழ் உமக்கே. துதிகனம் செலுத்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மேல் நின்றும் உன்னத பாடல்கள் 572வது பாடலை பாடும். 572வது உன்னத பாடல். ஆமாம், வேதத்தில் ஆண்டவர் சொன்னார், இது மனுஷரால் கூடாது தான், இது மனுஷரால் கூடாது தான். என்ன காரியம்? அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் எதை விடு அப்படின்னு சொல்கிறாரோ அதை அவங்களால நினைச்ச முடியாது. எந்த சந்தர்ப்பத்தில் சொன்னார்? பணக்காரன் வந்து என்ன செய்தான், ஆண்டவர்கிட்ட கேட்டான், நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வரணும். ஆண்டவர் சில காரியங்கள் சொன்னார், இதெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்தே கடைப்பிடிச்சி வரேனே, நீ பரலோக ராஜ்யத்துக்கு ரொம்ப தூரமானவன் இல்லை, இன்னும் ஒரே ஒரு குறை இருக்குது, அந்த குறையை நீ நிச்சய விட்டுட்டேன்னா நீ பரலோகத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு சொன்னார். அவனால் அந்த குறையை நினைச்ச முடியாது, அது அவனால் அவன் வாழ்க்கையை விட்டு எடுக்க முடியாது. அதுதான் அவனுக்கு வாழ்க்கையின் அஸ்திவாரம், அதுதான் அவனுக்கு இன்பம், அதுதான் மகிழ்ச்சி, அதுதான் வாழ்க்கையில் மகிழ்ச்சி. அது இல்லைன்னா முடியாது. எது இல்லைன்னா? உனக்கு நம்மளுக்கு எங்கே ஆஸ்தி இருக்கு? நம்மளை பார்த்து ஆண்டவர் சொன்னார்னா அதை விட்டுரு. உன்னை பார்த்து என்ன சொல்லுவார்? அதை விட்டுரு அப்படின்னு சொன்னால், அது மட்டும் என்னால் முடியாது ஆண்டவரே, அது மட்டும் என்னால் முடியாதா. நான் நினச்சேன் விட்டுருவேன், நான் நினச்சா விட்டுருவேன், ஆனால் முடியாது, ஆனால் இப்போ முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கி நம்ம நிறைய பேர் ஆண்டவர் நம்மக்கிட்ட ஏதோ ஒன்றை விடுறதுக்கு அவர் ஆசைப்படுறார், ஆனால் நம்மளால் அது முடியாது. ஆனால் வேதம் சொல்லிடுது, இது மனிதரால் கூடாதது தான், மனிதருடைய முயற்சியால் கண்டிப்பாக இந்த காரியம் முடியாது, இந்த காரியம் முடியாது. அது அவங்கள அடிமைப்படுத்தி வச்சிருக்குது. ஆனால் தேவனால் கூடாத காரியம், அல்லேலூயா, தேவனால் கூடாத காரியம், ஆமாம், அவரால் எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். மற்றவங்களாம் நினைப்பாங்க, இவன் என்ன பாவம் பண்ணானோ, என்ன தப்பு பண்ணானோ, அங்கேருந்து இங்கே வந்தான், அங்கேருந்து பவுலப்போஸ்தலனை பார்த்து சொன்னாங்க, ஏதோ நல்லா வம்பு பண்ணிட்டு வந்திருக்கான், அதனால தான் இங்கே இந்த தீவில் வந்து என்ன செய்யிட்டான், இந்த பாம்புக்கிட்ட மாட்டிக்கிட்டான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவன் செத்துற போகிறான், இவன் சாபம் இவனை தொடர்ந்து பிடிக்குதுன்னு நினச்சாங்க. தொடர்ந்து பிடிக்குதுன்னு மனிதர்கள் நினைக்கிறதுக்கு மாறாக கொஞ்ச நேரத்தில் அவனை சாமின்னு சொல்லி எல்லாம் கையெடுத்து கும்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை அங்கே என்ன செய்தார். ஆமாம், மனிதரால் கூடாதது எந்த ஒரு இப்போ விஷக்கடியிலிருந்தோ வியாதியிலிருந்தோ பலவீனத்திலிருந்தோ விடுதலை பெற வேண்டும் என்று எவ்வளோதான் மனிதர்கள் முயற்சி பண்ணாலும், டாக்டர்ஸ் எவ்வளோதான் உனக்கு ஹோப்பு கொடுத்தாலும் அதிலேருந்து உன்னால் என்ன செய்ய முடியாது, வெளியே வர முடியாது. ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே. குழியில் கடந்து சிறைச்சாலையில் வந்து
கஷ்டத்தையும் துன்பத்தையும் அனுபவித்த ஒரு மனிதன் எப்படா நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவன் அறியாத நேரத்தில், நினையாத நாளிகையில், ஒரு நொடி பொழுதுல ராஜாவாக மாற்ற யாரால முடியும்? தேவனால் கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய ராஜ்யத்தை கட்டி பாபிலோன் சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்து என்னை விட பெரிய ஆள் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய மனுஷன், ஐயோ நான் கெட்டிய மகாபெரிய பாபிலோன் அல்லவா அப்படின்னு சொல்லி தன்னுடைய பேர் பிரஸ்தாபங்களை நினைத்து பூரித்து கொண்டிருக்க நேரம் ஒரே அடியில் அவனை காலி பண்ணவும் தேவனால் கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ நினைக்கிற மாதிரி இல்லை. நீ தேவனுடைய கரத்தில் என்றைக்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்குறாயோ அன்றைக்கு தேவன் உன்னை உயர்த்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் எல்லாம் கூடும். வைத்தியர்களுக்கு எல்லாம் பணத்தை செலவழித்து சொத்தை பூரா விற்று விளக்கரையை மாக்கிட்டு பிச்சைக்காரி மாதிரி ஆனவளை சுகப்படுத்த அவருடைய வஸ்திரம் போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. உன்னுடைய மாம்சம் முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. வேதம் அதான் சொல்லுது. உன்னுடைய மாம்சம் முயற்சி, ஆனால் தேவனுடைய நீடிய பொறுமை, அவருடைய சாந்தம். இன்னைக்கும் அவருக்கு உன்னை ஒப்பு கொடுக்கணும், அவருக்கு நீ அடிபணியணும் என்பதுதான் யாருடைய விருப்பம்? ஆண்டவருடைய விருப்பம். ஆண்டவருக்கு உன்னை அர்ப்பணிக்கும் பொழுது, ஆண்டவருக்கு முன்னால் உன்னை சரண்டர் பண்ணும் பொழுது கர்த்தர் சகலவற்றையும் உனக்கு ஜெயமாக மாற்றி கொடுப்பாராகவே உற்சாகத்தோட உண்மையாக உணர்ந்து உள்ளத்தினால திறந்து, ஆண்டவரே உங்களால் கூடாத காரியம் ஒன்று, நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், என்னால் முடியலை ஆண்டவரே, இந்த காரியத்தை என்னால் சாதிக்க முடியலை, ஆனால் உங்களால் எல்லாம், உங்களால் எல்லாம் கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனால் எல்லாம் கூடும் என்ற விசுவாசத்தோடு தேவனை யார் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு தான் எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். அல்லேலூயா. ஆக ஆண்டவரை பார்த்து விசுவாசத்தோடு சொல்ல, ஆண்டவரே இந்த காரியம் உம்மால் ஆகும், உம்மால் ஆகாத காரியம், உம்மால் கூடாத காரியம் தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடுவோமா? எல்லாம் கரங்களை தட்டி உற்சாகமா பாடுவோமா? ஆமென். கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் இயேசுவால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, மனுஷரால் கூடாதது தேவனாலே கூடும், மனுஷரால் கூடாதது தேவனாலே கூடும், மனுஷரால் கூடாதது தேவனாலே கூடும், மனுஷரால் கூடாதது தேவனாலே கூடும். ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொந்தம் ஆனானே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொந்தமானானே, சுத்தமாகி என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொந்தமானானே, இயேசு சுத்தமாகி என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொந்தமானானே, மனுஷரால் கூடாதது தேவனாலே கூடும், மனுஷரால் கூடாதது தேவனாலே கூடும், மனுஷரால் கூடாதது தேவனாலே கூடும், மனுஷரால் கூடாதது தேவனாலே கூடும். கடலின் மேல் நடந்தாரே, கடும் புயல் அதட்டினாரே, கடலின் மேல் நடந்தாரே, கடும் புயல் அதட்டினாரே,
பாடையை தொட்டாரே, வாலிபன் பிழைத்தானே. இயேசு பாடையை தொட்டாரே, வாலிபன் பிழைத்தானே. மனுஷரால் கூடாதது தேவனாலே கூடும், மனுஷரால் கூடாதது தேவனாலே கூடும், மனுஷரால் கூடாதது தேவனாலே கூடும், மனுஷரால் கூடாதது தேவனாலே கூடும். நீ விசுவாசித்தாலே, ஆமென், விசுவாசத்தோடு நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே. பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே. உன்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே. மனுஷரால் கூடாதது தேவனாலே கூடும், மனுஷரால் கூடாதது தேவனாலே கூடும், மனுஷரால் கூடாதது தேவனாலே கூடும், மனுஷரால் கூடாதது தேவனாலே கூடும். பாவங்கள் போக்குவாரே, சாபங்கள் நீக்குவாரே, பாவங்கள் போக்குவாரே, சாபங்கள் நீக்குவாரே. தீராத நோய்களையும் தீர்ப்பார் கிறிஸ்து இயேசுவே, தீராத நோய்களையும் தீர்ப்பார் கிறிஸ்து இயேசுவே. மனிதரால் கூடாதது தேவனாலே கூடும், மனிதரால் கூடாதது தேவனாலே கூடும், மனிதரால் கூடாதது தேவனாலே கூடும், தேவனாலே கூடும். லாசருவே வா என்றாரே, மரித்தவன் பிழைத்தானே. லாசருவே வா என்றாரே, மரித்தவன் பிழைத்தானே. எழுந்திரு என்று சொன்னாரே, எவர் மகன் பிழைத்தானே. எழுந்திரு என்று சொன்னாரே, எவர் மகன் பிழைத்தானே. மனிதரால் கூடாதது தேவனாலே கூடும், மனிதரால் கூடாதது. ஆமென். எல்லாம் சொல்லும் விசுவாசத்தோட. ஆமாப்பா, மனுஷரால கூடாத காரியம் உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவர் என்று சொல்லும். ஆமென். மனிதரால் கூடாதது தேவனாலே கூடும், மனிதரால் கூடாதது தேவனாலே கூடும். வஸ்திரத்தை தொட்டாலே வல்லமை புறப்பட்டதே, வஸ்திரத்தை தொட்டாலே வல்லமை புறப்பட்டதே. எப்பத்தா என்று சொன்னாரே, செவிட்டு உமை நானே. எப்பத்தா என்று சொன்னாரே, செவிட்டு உமை பேசினானே. மனிதரால் கூடாதது தேவனாலே கூடும், மனிதரால் கூடாதது தேவனாலே கூடும், மனிதரால் கூடாதது தேவனாலே கூடும், மனிதரால் கூடாதது தேவனாலே கூடும், மனிதரால் கூடாதது. ஆமென். மனிதரால் கூடாதது. மனிதனாகிய உன்னால் எது கூடாது என்று சொல்லி நினைக்கிறாயோ அதை தேவனுடைய வாழ்க்கையில செய்து முடிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அப்பா பார்த்து சொல்ல, ஆண்டவரே, மண்ணான மனிதன் நான், மண்ணாத மனுஷி நான். என்னால செய்யக்கூடாத காரியங்களை நீங்க மட்டும்தான்ப்பா செய்து முடிக்க முடியும். எதை விட முடியாது என்று நினைத்தேனோ, எந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையிலே செயல்பட முடியாது என்று நான் தீர்மானம் பண்ணினேனோ, இந்த காரியங்களை செய்ய வல்லமையுள்ள கர்த்தர் நீங்க தான்ப்பா. வல்லமையுள்ள தேவன் நீங்க தான் ஆண்டவரே. சகலவற்றையும் செய்ய வல்லமை இல்லை தேவனாகிய கர்த்தர் நீங்கப்பா. அப்பா பார்த்து சொல்லுவோமா, ஆண்டவரே, எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உங்களுக்கு உண்டா ஆண்டவரே. என் வாழ்க்கையில உம்மால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது. வேதத்துல எங்களுக்கு நீங்க நிச்சயமாய் வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. இந்த வாக்குத்தத்தை நம்புகிறோம், நம்புகிறோம், நம்புகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நம்புகிறோம், உம்மை நம்புகிறோம். உம்மால் கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாதுப்பா. அப்பா பார்த்து சொல்லுவோமா. ஆமென்.
ஹல்லேலூயா. கூடாததே ஒன்றுமில்லையே, கூடாததே ஒன்றுமில்லையே, கூடாததே ஒன்றுமில்லையே, கூடாததே ஒன்றுமில்லையே. நாம் இயேசுவால் கூடாதது, கூடாதது 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 ஒன்றுமில்லையே. நாம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. மனிதரால் கூடாதது தேவனாலே கூடும், 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 மனிதரால் கூடாதது தேவனாலே கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கண்கள் மூடி ஆண்டவருடைய சமத்தில் சொல்லுவோம், அப்பா என் வாழ்க்கையில் இந்த காரியம் இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சுப்பா, இந்த காரியத்தில் எனக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்காது, இந்த காரியம் என் வாழ்க்கையில் நிச்சயமாக முடியாதுப்பா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன் என்று சொல்லி நீ நினைக்கிறியா? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகலவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தேவன் அவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது. அன்னைக்கு எதிரிங்க நினைச்சாங்க, இவங்க இனிமே எப்படி போறாங்க பார்க்கலாம், இவங்களுக்கு முன்னால செங்கடல், பின்னால நாம வந்துட்டோம், இவங்களுக்கு வழி இல்லை என்று சொல்லி எதிரிகள் அவங்கள பார்த்து ரொம்ப ஏளனமாய் நினைச்சாங்க, கேவலமா நினைச்சாங்க. அவங்களும் கூட, இஸ்ரவேல் ஜனங்களும் கூட, நாங்கள் என்ன செய்வோம், பின்னால எதிரி முன்னால செங்கடல் என்று பதறி போய் கதர்னாங்க, மனிதனை பார்த்து கூக்குரல் இட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், மோசே நீ உன் நம்பிக்கையை விட்டுறாத, உன் விசுவாசத்தில் நீ தளர்ந்து போகாத, உன் கோலை நீட்டு, உன் கோலை நீட்டுன்னு சொன்னார். கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்த பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்த பொழுது பெரிய அதிசயம் நடந்தது. மனிதனால் கூடாத காரியம். கடல் இரண்டாக பிளந்தது, செங்கடல் இரண்டாக பிளந்தது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரெண்டு சகோதரங்க எதிரியாயிட்டாங்க. ஒருவருக்கொருவர் உடன் பிறந்தவங்க, ஒரே நேரத்தில் பிறந்தவங்க, ஒருவருக்கொருவர் எதிரியாயிட்டாங்க. யாக்கோபு நினைச்சான், என் சகோதரன் என்னை வெட்டி கொண்டு போட்டுருன்னு நினைக்கிறானே, நான் ஏமாத்துக்காரனா இருந்ததுனால, எத்தனா இருந்ததுனால என்னை கொலை செய்ய தேடிக்கொண்டிருக்கிறானே, நான் ஜென்ம தேசத்துக்கு போறேன், அவனோடு எனக்கு சமாதானம் ஏற்படுமா என்று சொல்லி அவனுக்கு ஒரு பெரிய சந்தேகம். அதற்காக நிறைய முயற்சிகளை செய்தான், வெகுமதிகளெல்லாம் ஏசாவுக்கு அனுப்பினான். ஆனால் அவனுடைய உள்ளத்தின் ஏக்கத்தை கண்ட தேவன் அவனுக்கு ஒரு நன்மை செய்தார். ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தினார். ரெண்டு பேருக்குள்ளேயும் அவங்க எண்ணங்கள் மாறி போச்சு, அவங்களுடைய பயங்கள் நீங்கி போச்சு. பெரிய சமாதானம், பெரிய சமாதானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், ஒருவனுடைய வழிகள் தேவனுக்கு பிரியமாய் இருக்குமானால், தேவனுக்கு நீ பிரியமான வழியில நீ போய்கொண்டு இருந்தன்னு சொன்னான், எவ்வளோ பெரிய சத்துருவாய் இருந்தாலும் சரி, எத்தனை வருடத்து சத்துருவாய் இருந்தாலும் சரி, அவனோடு நீ சமாதானமாகும்படி, உன்னோடு அவன் சமாதானமாகும்படி தேவன் உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. நான் இங்க நின்று இந்த வார்த்தையை சொல்றேன்னு சொன்னா, இந்த வார்த்தையை நான் அனுபவித்தவன், வாழ்க்கையில் இதை ஒவ்வொரு நிமிஷமும்
நம்பிக்கையோட அனுபவபூர்வமாய் அனுபவித்து கொண்டிருக்கனால சத்தியமா சொல்றேன், நீ தேவனை நம்பிப்பார், தேவனை நம்பிப்பார். அவர் பிடிச்சிக்கோ, அவர் பாதத்தை பிடிச்சிக்கோ. ஆண்டவரே நீங்க தான்ப்பா, நீங்க தான், உங்களால கூடாத காரியம் ஒண்ணும் இல்லை. இன்னும் எவ்வளவு காலம்னாலும் நான் காத்திருக்க தயாரா இருக்கிறேன். நீங்க செய்வீங்கன்னு நம்புறப்பா. என் வாழ்க்கையில் இந்த காரியத்தை உங்களால செய்ய முடியும். உங்களால் அன்றி வேறு எந்த மனிதராலையும் இந்த காரியத்தை செய்து முடிக்க முடியாது. நம்புறியா? அப்பா பார்த்து சொல்ல, அல்லேலூயா. உங்களால் கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாதுப்பா. இது மனுஷரால் கூடாதது தான். என் வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட காரியத்திலிருந்து நான் விடுதலை பெறணும், நான் வெற்றி பெறணும், இது எனக்கு தேவையில்லை, இதை நான் வெறுக்கிறேன்னு சொல்றேன். ஆனா என்னால வெற்றி பெற முடியல. இது என்னால முடியாத காரியம். மண்ணான மனிதனாகிய என்னால் இதிலிருந்து வெற்றி பெற முடியாது. ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாதுப்பா, ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவரே, தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனால் எல்லாம் கூடும். சீஷர்கள் ஆச்சரியப்பட்டாங்க, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் உன் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். உன்னை கண்ணோக்கி பார்க்கிறார். உன்னுடைய அங்கலாய்ப்பு என்ன, உன்னுடைய வருத்தம் என்ன, உன்னுடைய வேதனை என்ன, உன்னுடைய கண்ணீர் என்ன, உன்னுடைய பிரச்சனைக்கு காரணம் என்ன? அவரை நோக்கிப்பார், அவரை நோக்கிப்பார். அப்பான்னு கூப்பிடு. அப்பா, அப்பா, இதுல ஒரு மாற்றம் உருவாகணும். எத்தனை சத்துருக்கள், எத்தனை விரோதிகள், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு நிந்தைகள், எவ்வளவு அவமானங்கள். போதும் கர்த்தாவே, உம்முடைய பாதத்திலே நான் அர்ப்பணிக்கிறேன். மனிதரை நம்பியது போதும். இனிமேல் நான் மனுஷனை நம்ப போறதில்லப்பா. என்னுடைய பணத்தை நம்ப போறதில்லை, சுய பலனை சார்ந்து கொள்ள போகிறதில்லை. உண்மையே நம்பி இருக்கிறேன்னு சொல்லு. ஏசப்பா, உங்களையே நம்புகிறேன்னு சொல்லு, வாயார சொல்லு. நான் ஏதோ சும்மா இங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்காத. நான் சொல்றத நினைச்சு நீ சொல்லி பாரு. ஏசப்பா, உங்களை தான்ப்பா நான் நம்புறேன், உங்களை தான்ப்பா நம்புறேன், முழு மனசோடு நம்புறேன், உங்களை முழு மனதாய் நம்புகிறான். ஆண்டவரே, உம்மால் தான் ஆகும், உம்மால் தான் ஆகும். ஆண்டவரே, நான் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், என்னால முடியல. உங்க பாதத்தை பிடிச்சு கதறுகிறேன். தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாதப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. இது மனுஷனால் கூடாதுதான். ஆனா தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. சகலவற்றையும் செய்பவரே, காருண்ய கர்த்தரே, உண்மையே நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். உம்முடைய பாதத்திலே நாங்கள் சரணடைந்திருக்கிறோம். கண்ணோக்கி பாரும் ஐயா, எங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. எங்களை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். தேவரீர் எங்களுக்கு இறங்குவீராக, தேவரீர் எங்களுக்கு இறங்குவீராக. எங்களுடைய மாம்ச முயற்சிகள் எல்லாம் அற்ப பிரயோஜனம் உள்ளது, அற்ப பிரயோஜனம் உள்ளது. சத்துரு எங்களை வீணான காரியங்களை செய்யும்படி தூண்டுவாங்க. ஆனா நாங்களோ உண்மையே சார்ந்திருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்னு சொல்லி பாரு. நாங்க வீணான மனிதனை நம்பலப்பா. இந்த உலகத்தின் மனிதர்கள் பரிதானத்திற்கு சாய்ந்து போகிறவர்கள். ஆனா உம்மிடத்திலே பரிதானம் செல்லாது. எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம்னு சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர், எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிற ஆண்டவர். வானத்தையும் பூமி உருவாக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் எவ்வளவு பெரியவர் ஆண்டவரே, எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே, எவ்வளவு அன்புள்ளவர், எவ்வளவு மனதிருக்கம் உள்ளவர். உம்மை மறுதலித்து போய் உம்மை அசட்டை செய்தேன் ஆண்டவரே, உமக்கு என்னை கீழ்ப்படுத்துகிறேன்னு சொல்லு. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஓ ரிவஹதர ஷபதுரா ரீமதால ஷகதலகபா. ஹல்லேலூயா. We praise you Lord. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவரே, ராஜாதி ராஜாவே, கத்தாதி கத்தவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவரே, உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உம்மை அன்றி நாங்கள் யாரிடத்திலே செல்ல முடியும்பா? உம்மை அன்றி நாங்க யாரிடத்துல போக முடியும்? நீரே எங்களுக்கு அடைக்கலமானவர், நீரே எங்களுடைய ஆறுதல், நீரே எங்களுடைய கர்த்தர், நீரே எங்களுடைய மீட்பரானவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரீகதர ஷகதலபா ரீமதுகல கஷதலபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு ஜனங்கள் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனங்கள் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று அறிந்து நிம்ரோத் என்ற ஒரு தலைவனாக வைத்துக் கொண்டு வானத்தை அளாவும் கோபுரத்தை கட்டும்படியாய் பிரயாசப்பட்டார்கள். ஆண்டவர் பார்த்தார், உன்னுடைய கையின் பிரயாசத்தை நம்பி இவ்வளவு துணிச்சலோடு இந்த காரியத்தை செய்கிறாயா என்று சொல்லி அந்த இடத்திலே சகலவற்றையும் தாறுமாறாக்கினார், தாறுமாறாக்கினார், தாறுமாறாக்கினார். உன்னுடைய பிரயாசத்தை நம்பி இன்றைக்கு தேவனை மறந்து நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ, மனம் திரும்பு, கர்த்தரை நோக்கி திரும்பு. ஆண்டவரே, உன்னுடைய பலத்தினால் அல்ல ஆண்டவரே, உன்னுடைய பராக்கிரமத்தினால் அல்ல ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியினால் மட்டும்தான் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. செருபாபேலுக்கு நீர் சொன்ன அந்த வார்த்தையை மனப்பூர்வமாய் நம்புகிறேன், நம்புகிறேன் ஆண்டவரே. என்னுடைய பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல ஆண்டவரே, தேவரீர் என்னோடு கூட வாசம் பண்ணுவதனாலே சகலவற்றையும் செய்ய முடியும், சகலவற்றையும் சாதிக்க முடியும், சகலமும் நன்மையாய் முடியும் என்பதை நான் நம்பி இருக்கிறேன். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய கர்த்தாவே, பரிசுத்த தேவனே, வானாதி வானங்களை உருவாக்கினவரே, அண்ட சராசரங்களையும் ஆளுகை செய்கிற எங்கள் பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, ஒருவரும் கிட்டிச் சேர முடியாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, உம்மையே நாங்கள் துதிக்கிறோம், உம்மையே நாங்கள் போற்றுகிறோம், உம்மையே நாங்கள் புகழ்கிறோம், உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். மகிமைக்கு பாத்திரமானவரே, சர்வ வல்லமையுடையவரே, சர்வ ஜீவ தயாபரரே, உம்மை போற்றி புகழ்கிறோம், உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் உம்மை கனப்படுத்துவதாக அமைவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. We praise you, Holy Lord. We praise you, Holy Lord. பரிசுத்தரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். Worship you, Lord. உம்மை நாங்கள் போற்றி புகழுகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். மகிமைக்கு பாத்திரமானவரே, சர்வ வல்லமையுடையவரே, சர்வ ஜீவ தயாபரரே, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரமானதே, சகல கனமும் உமக்குரியதாண்டவரே, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, சகல துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் எங்கள் இயேசுவின் மூலமாக உமக்கு செலுத்துகிறோம், எங்கள் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். நின்றவனமாக சங்கீதம் 39:1 முதல் 13ஆம் வசனம் முடிய மாறி மாறி வாசி. நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். நான் மௌனமாகி ஊமையனாய் இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்னி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன்,
கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும். இதோ என் நாட்களை 4 விரற்கடை அளவாக்கினீர். என் ஆயுசு அது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது. எந்த மனுஷனும் மாயையே என்பது நிச்சயம். வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்? நீரே என் நம்பிக்கை. என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலையாக்கும். மூடனுடைய நிந்தனைக்கு என்னை ஒப்பு கொடாதேயும். நீரே இதை செய்தீர் என்று நான் என் வாயை திறவாமல் மௌனமாயிருந்தேன். என்னிலிருந்து உம்முடைய வாதையை எடுத்து போடும். உமது கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன். அக்கிரமத்து நிமித்தம் நீர் மனுஷனை கடிந்து கொண்டு தண்டிக்கிற போது அவன் வடிவை பொட்டரிப்பை போல அழிய பண்ணுகிறீர். நிச்சயமாகவே இந்த மனுஷனும் மாயையே. கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும். என் கண்ணீருக்கு மௌனமாய் இராதேயும். என் பிதாக்கள் எல்லாரை போல நானும் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன். நான் இனி இராமற் போகும் முன்னே தேர்தல் அடையும்படி என்னிடத்தில் பொறுமையாயிரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாக்கும் வேண்டதாக. ஆமேன். அவர் முழங்கால் படிட்டு கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, அப்படி நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, அப்படி சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று உள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். அப்போஸ்தலர் விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாள் இடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோட்டத்திலிருந்து எழுந்தொள்ளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தன்னுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த வான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்கார்வோம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5 முதல் 15ஆம் வசனம் முடிய டைட்டசி வாசிக்கணும். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5 முதல் 15 வரை. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை போவேன். இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை போவேன்.
மாட்டேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே. சம்பூரணமாக என்னை உந்தனுக்கின்றேன். பூரண அழகுள்ளவரை போவேன் தன் வாழ்க்கைய. நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பரே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். எருசலேம் குமாரிகள் எந்தனை வளைந்தனர். உம்மில் உன்னத நன்மை என்றார். புராண அழகுள்ளவரை போவேன் தன் வாழ்க்கைய. நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பரே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். லோக சோக மேன்மை எல்லாம் எந்தனை கவர்ந்தார். பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார். புராண அழகுள்ளவரை போவேன் தன் வாழ்க்கைய. வேறே வேண்டாம் எந்த நண்பரே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். நேர்மேல் மோதும் குமிழி போல் இன்னும் ஜட மோகமே என்மேல் வந்து வேகமாக மோதி அடித்தார். புராண அழகுள்ளவரை போவேன் தன் வாழ்க்கைய. நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பரே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். தினந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னை பொங்குதே. நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. தினந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னை பொங்குதே. நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. புராண அழகுள்ளவரை போவேன் தன் வாழ்க்கைய. நீரே போதும் வேறே வேண்டாம் என்று மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக விட்டிட மாட்டேன். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை போவேன். இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை போவேன். இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. புராண அழகுள்ளவரை போவேன் தன் வாழ்க்கை. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டேன். சம்பூரணமாக என்னை உந்தனுக்கின்றேன். பூரண அழகுள்ளவர் கோவில் தன் வாழ்க்கை. அதில் நீரே போதும் வேறு நண்பரே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். அல்லேலூயா அல்லேலூயா. பரிசுத்த பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே உம்முடைய இரக்கத்தினாலே உம்முடைய ஆலயத்தில் நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதிக்க எங்களுக்கு தேவரீர் பாராட்டின மிகுந்த கிருபைக்காக இரக்கத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, இந்த நாளிலும் உடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். தேவரீர் எங்களோடு பேசும். நீங்கள் எங்கள் கூட பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். அதனால் செய்திக்கு கடந்து செல்வோம். தைட்டசி செய்தி கொடுப்பாங்க. ஜபத்தோடு செய்தி கேட்போம். கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக உண்மை நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா ஜெபிக்கிறேனப்பா. இந்த செய்தி வேலையையும் உங்களோட கரத்தில் நாங்கள் கொடுக்குறோம் சுவாமி. இந்த செய்தி வேளையில் என்ன நீங்கள் பேச வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்படுகிறீங்களோ அதை நீங்கள் என்னோடய வழியாக நீங்கள் பேச வேண்டுமா ஜெபிக்கிறேனப்பா. உம்முடைய வார்த்தைகளை என்னோடய வாயில் வைங்க சுவாமி. அதை கேட்கிறதற்கு ஒவ்வொருத்தர் இருதயத்தையும் நீங்கள் ஏவ வேண்டுமா ஜெபிக்கிறேனப்பா. இன்றைக்கி அவங்க கேட்க போகிற வசனங்கள் அவங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்க நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேனப்பா. இந்த ஆராதனையின் தொடக்கம் முதல் முடிவு வரையும் உங்களோட பிரசன்னம், உங்களோட கிருபையின் கரம் எங்கள் கூடயே இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேனப்பா. என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. பரிசுத்த ஆவியானவர் தாமே வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். உங்கள் கரத்தில் தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. இன்னும் சத்தமாக சொல்லலாமா? ஹல்லேலூயா. கேட்குறதுக்கு ரொம்ப ஈஸியான டாப்பிக்கு. நம்ம பைபிள் அடிக்கடி வாசிக்கிற ஒரு விஷயம், ஆனால் செய்கிறதுக்கு கஷ்டமான ஒரு டாபிக்.
ஆண்டவர்கிட்ட நான் உட்காந்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு 2 சாட்சிகளால் உறுதி பண்ணப்படுங்கிற மாதிரி ஆண்டவர் எனக்கு இதை தான் நீ பேசணும்னு சொன்னார். நான் இன்னைக்கு பேசுகிறேன். அதனால் இது யாருக்கு தேவை, என்ன தேவை எதுவுமே எனக்கு தெரியாது. ஆண்டவர் சொன்ன வசனங்களை நான் சொல்ல போகிறேன். நீங்கள் ஓப்பன் மைண்டடாக தெளிவான கவனத்தோடு கேட்டிங்கன்னா ஆண்டவர் உங்களோட பேசுவார். சரியா? ஓகே. மன்னிப்பு இந்த வார்த்தையை யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? நம்ம எப்படி கேள்விப்பட்டிருப்போம்னு நான் சொல்கிறேன். என்ன உட்பட எல்லாருமே, இப்போ நீங்கள் கை தூக்குனவங்க எல்லாருமே, நான் ஒரு வாழ்க்கையில் எல்லாரையும் மன்னிச்சிட்டேங்க, எனக்கு யார் மேலேயும் கசப்பு கிடையாது, மன்னிப்பு தான் என் வாழ்க்கையில் முக்கியமானதுன்னு நம்ம யாரும் கை தூக்கலை. நம்ம மனசுக்குள்ளே என்ன நினச்சி கை தூக்கியிருப்போம் தெரியுமா? யாராவது ஒருத்தனை இவனெல்லாம் மன்னிக்கவே முடியாதுங்க அப்படிங்கிறத. இன்னொரு நம்ம சொல்கிற ஒரு நல்ல வார்த்தை என்ன தெரியுமா? எல்லாரும் சொல்கிறது தான், சாகிற வரைக்கும் இவன் கூட நான் பேசவே மாட்டேன், சாகிற வரைக்கும் இவன் மூஞ்சில் நான் முழிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிக்க மாட்டோன்னு நமக்குள்ளே பிரெயின்குள்ளே ஒருத்தங்களை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்போம். ஒருத்தரோ 2 பேரோ 10 பேரோ எவ்வளவோ பேரவை நம்ம என்ன சொல்லுவோம்? இவரை நான் மன்னிக்க முடியாது, இவரை நான் மன்னிக்க முடியாதுன்னு சொல்லி தான் அந்த மன்னிப்புங்கிற வேடு நமக்கு பரிச்சயமாக இருக்கும். நம்ம நிறையா பேரை மன்னிக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த வார்த்தை நமக்கு தெரிய கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. 12 சீஷர்கள் இருந்தாங்க, எல்லாருக்கும் நமக்கு தெரியும். அதில் ஒரு சீஷன், 3 சீஷர்கள் ஏசப்பாவுக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான சீஷர்கள்னு சொல்லலாம். ஏசப்பாவுக்கும் மனசுக்கு நெருக்கமானவங்க இருந்தாங்க. அதில் ஒரு சீஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேதுரு. மீன் பிடிச்சவரை ஆண்டவர் நீ மனுஷனை பிடிக்கவான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்த பேதுரு. ஒரு நாள் பேதுரு ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு ஏசப்பா கிட்ட, ஏசப்பா நான் எத்தனை தடவை மனுஷங்களை மன்னிக்கணும்? எனக்கு விரோதமாக தப்பு செய்கிறவங்கள, எனக்கு பாவம் செய்கிறவங்கள, துரோகம் செய்கிறவங்கள நான் எத்தனை தடவை மன்னிக்கணும் அப்படின்ட்டு அவரே ஒரு எண்ணிக்கையையும் சொல்கிறாரு. எத்தனை தடவைன்னு கேட்டாருன்னு தெரியுமா? 7 தடவை நான் மன்னிக்கணுமா ஏசப்பா? சுவாமி நான் 7 தடவை மன்னிக்கணுமா எனக்கு பாவம் செய்கிறவங்களன்னு அவர் கேட்டார். உடனே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். இது வரைக்கும் எல்லாரும் நிறையா தடவை கேட்டிருப்போம். 7 70 தரம். 7 70னா 7 இன்ட்டு, படித்த பிள்ளைங்களுக்கு தெரியும், 7 இன்ட்டு 70 கிடையாது, 7 இன்ட்டு 7 இன்ட்டு, அதாவது 7 பவர் 70, 7 இன்ட்டு 7, அப்போ திரும்ப அதோட ஆன்சர் 7 இன்ட்டு 7. அப்போ நம்ம வாழ்க்கையில் அதுக்கு என்ன அர்த்தம்னா, வாழ்க்கையில் எப்போவுமே மன்னிக்கணும். நம்ம பிறந்தப்பத்திலேருந்து விவரம் தெரிஞ்சதுலேருந்து நமக்கு யாராவது ஒரு குற்றம் செஞ்சாங்கன்னா, துரோகம் செஞ்சாங்கன்னா, நமக்கு விரோதமாக ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா அதை நம்ம எத்தனை தடவை மன்னிக்கணுமா? சாகிற வரைக்கும் 7 பவர் 70. அப்போது அவ்வளோ தடவை மன்னிச்சோன்னா நம்ம வாழ்க்கையே நமக்கு போதாது. கரெக்டாக அன்னன்னைக்கு மன்னிச்சோன்னா கூட அதை விட ஜாஸ்தி அந்த வாழ்க்கையில் நம்ம ஃபுல்லாக மன்னிச்சா கூட அவ்வளோ டைம்ஸ் வராது. அந்த மாதிரி ஆண்டவர் சொல்கிறாரு. சொல்லிட்டு அதுக்கு அடுத்து கொஞ்ச நாளில் அவரை சிலுவையில் அறையிறாங்க. சிலுவையில் அறையும் போது ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, இதை சொன்னார்ல, சொன்னதை செஞ்சு காட்டணும்னா சும்மா சாதாரணமாக இருக்கும் போது ஆண்டவரை கல்லெறிய வந்தவங்களெல்லாம் நான் இவங்களை மன்னிச்சிட்டேன் சாமி, இவங்க கல்லெறிய வந்தாங்க மன்னிச்சிட்டேன், இவங்க எனக்கு விரோதமாக இந்த பரிசேயர்கள்லாம் வராங்க இவங்களை மன்னிச்சிட்டேன் அப்படிலாம் அவர் பண்ணி காட்டலை. ஏன்னா அதை பண்ணுறது கொஞ்சம் ஈஸி. அவர் யாருக்கிட்ட பண்ணி காட்டினார்னா, ஏசப்பாவை சிலுவையில் அடித்தாங்கல்ல, அந்த வலியை மாதிரி உலகத்தில் வேறு எந்த வலியுமே கிடையாது. அப்படி சிலுவையில் அடித்தவங்களை பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிற, அவங்க யாராவது தெரியாமல் அடித்தாங்களா? அடித்தவங்களில் ஒருத்தராவது தெரியாமல் அடித்தாங்களா? அவங்க அடிச்சுட்டு என்ன சொன்னாங்கன்னா, இந்த பாவம் யார் மேலே வரட்டும், என் மேலேயும் எங்கள் பிள்ளைங்க மேலேயும் வரட்டும்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு தெளிவாக தான் அடித்தாங்க ஆண்டவரை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னது என்று அறியாது இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்டவர் மன்னிச்சார்னா மனசார மன்னிக்கிறார். நமக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்துட்டு போனார். ஆனால் நம்மளுக்கு மன்னிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முதல்ல நம்ம செய்கிற பாவங்களில் இன்றைக்கி 2 விஷயம் சொல்ல போகிறேன். ஆண்டவர் நமக்கு நம்மளோட பாவங்களை எப்படி மன்னிக்கிறாரு, 2வது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி மன்னிக்கணும். இதுதான் நான் சொல்ல போகிறேன். மெசேஜ் சின்னது தான், ஆனால் கவனமாக கவனிக்கணும். நமக்கு பாவத்தை மன்னிக்கணும்னு சொல்லி கொடுத்த ஆண்டவர் இருக்கார் இல்லையா, அவர் நம்ம பாவம் செய்கிறவங்க தான். உலகத்தில் பாவி அல்லாதவங்க யாருமே கிடையாது. நான் பாவமே செஞ்சதில்லை பிறந்ததுலேருந்து அப்படின்னு சொன்னதில்லை. தாய் பாவத்தில் கற்பந்தரித்தாள்னு தாவீது சொல்கிறாரு. இன்னும் மனுஷனாக பிறந்தவன் பாவம் இல்லாமல் இருந்ததே இல்லை, தேவன் தவிர நல்லவர் ஒருவரும் இல்லை. அப்போ நம்ம எல்லாரும் யார் தான்? பாவிகள் தான். நான் கொலை பண்ணல,
இது பண்ணல அது பண்ணல நம்ம எதுவும் சொல்கிறதுக்கெலாம் இல்லை. பிறந்ததுலேருந்து தினம் ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சுட்டு தான் இருக்கோம். அப்போது நம்மளோட பாவத்தை ஆண்டவர் எப்போ மன்னிப்பார், நம்ம செய்கிற தவறுகளை எப்போ மன்னிப்பார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பாவத்தை அறிக்கை பண்ணணும். நம்ம பாவம் பண்ணி முடிச்சுட்டு பாவமே செஞ்சதே நமக்கு தெரியலை, நம்ம பாவம் செஞ்சுருக்கோங்கிற உறுத்தலே நமக்கு இல்லைன்னா அந்த பாவத்தை ஆண்டவர் என்ன பண்ண முடியாது. அவராக வந்து இவன் என் பிள்ளை, இவன் என்னை ஞானஸ்நானம் எடுத்துட்டான், அதனால் இந்த பையன் பாவம் பண்ணிட்டான், இந்த ஆள் பாவம் பண்ணிட்டார், இந்த பொண்ணு பாவம் பண்ணிட்டான்ட்டு ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், மன்னிக்க மாட்டார். ஆண்டவர் நம்மளோட பாவத்தை மன்னிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், முதல்ல பாவத்தை அறிக்கை செய்யணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எல்லாருக்கும் தாவீது ராஜா தெரியுமா? எப்போவுமே பேசுகிறதா ராஜா தான் நம்ம, கரெக்டாக? நான் இது வரைக்கும் 3 தடவை மெசேஜ் கொடுத்துருக்கேன். 3 தடவையுமே நான் தாவீதை பற்றி பேசியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் பைபிளில். அவரை மாதிரி ஒரு ஹம்பிள், ஒரு தாழ்மையுள்ள ராஜாவை நம்ம பைபிளில் வேறு எங்கேயும் பார்க்கவே முடியாது. தாழ்மையான ஒரு மனுஷன். அவர் என்ன பண்ணுறாரு, நல்லா பெலிஸ்தர்களை நிறைய தடவை ஜெயிச்சிட்டாரு, நல்ல செட்டில் ஆகிட்டாரு. செட்டில் ஆன உடனே அவர் இப்போ ஃப்ரீயாக இருக்கார். கண்ட்ரி தேசத்தில் அமைதலாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் இப்போ சந்தோஷமாக இருக்கார் தாவீது ராஜா. அப்போ என்ன பண்ணுறாரு, அவருக்குள்ள மனசுக்குள்ளே ஒரு ஏவுதல் வருது. அந்த ஏவுதல் வந்து பிசாசு தான் கொடுத்துருக்கணும். ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு, என் ஜனங்கள் இந்த கணக்கு, ராஜாக்கள் வந்து கணக்கு எடுப்பாங்க அந்த காலத்தில், அது வந்து ஒரு தப்பு கிடையாது. ஆனால் இவருக்கு என்ன நினப்பு வருதுன்னா, நான் இவ்வளோ நிறையா கண்ட்ரீஸை பிடிச்சிட்டேன், இவ்வளோ நிறையா தேசங்களை பிடிச்சிட்டேன், நான் இப்போது நிம்மதியாக இருக்கேன், எனக்கு கீழே எவ்வளோ பேரால் வாழ்வீச தெரிஞ்சவங்க இருக்காங்க, எவ்வளோ பேர் நல்ல குடிமக்கள் இருக்காங்க, எந்தெந்த கோத்திரத்தை எவ்வளோ பேர் இருக்காங்கன்ட்டு அவருக்கு ஒரு பெருமையினால் மனசுக்குள்ளே ஒரு ஏவுதல் வருது, இங்கே இருக்கவங்களெல்லாம் கணக்கெடுக்கணும் அப்படின்ட்டு. இவர் தாவீது ராஜா போய் அவரோட படைத்தலைவன் ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா ராஜாக்களுக்கு, அவங்கள அப்படி சொல்லப்படுற யோவாபு கிட்ட போய் சொல்கிறார். அப்போது ஆண்டவர் ஃபஸ்ட் ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. யோவாப் வழியாக பேசுகிறாரு, வேண்டாம் ராஜா, நமக்கு நல்ல மக்கள் இருக்காங்க, நம்ம மக்கள்லாம் சமாதானமாக நல்லா தான் இருக்காங்க, நம்ம இவங்களை என்ன பண்ண வேண்டாம், கணக்கெடுக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறமும் ராஜா என்ன சொல்கிறாரு, இல்லை எனக்கு கணக்கு எடுத்தே ஆகணும்னு தாவீது ராஜா சொல்கிறாரு. அதுக்கு மேலே ராஜாவை எதிர்த்து பேச முடியாது, அவங்க கணக்கெடுத்து சொல்கிறாங்க. கணக்கெடுத்து சொன்ன உடனே 2 சாமுவேல் 24:10 கணக்கு எடுத்து முடிக்கிறாரு. கணக்கெடுத்து ராஜா கிட்ட வந்து சொல்கிறாங்க, யோவாப் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க, வாள் வீசுகிறவங்க இவ்வளோ பேர் இருக்காங்கன்ட்டு ஒவ்வொருத்தரையா இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சொல்லி முடித்த உடனே தாவீது ராஜாவோட பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாவீது ராஜா ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராஜாக்கள் நான் போன தடவை பேசினதில் உங்களுக்கு இது பேசியிருந்தேன், உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. பின்மாற்றம் பேசும்போது சவுல் ராஜாக்கு மனசில் உறுத்தலே இல்லை, ஆசாரியர்களை கொன்னாருன்னு நான் சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும் அந்த கதை? சவுல் ராஜா வந்து ஆசாரியர்கள் பாஸ்டர்ஸை கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னேன். ராஜா ஆட்சி நடக்கும்போது எப்படின்னா, ராஜா ஒருத்தரை கொல்லுன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க, கொன்றுவாங்க. அதுக்கு மேலே வந்து ராஜா நீ எப்படி கொல்ல போச்சு அதெல்லாம் யாருமே எதுவுமே கேட்க முடியாது. இப்போ நம்மளாம் ஸ்ட்ரைக்லாம் பண்ணுறோம்ல, ஸ்ட்ரைக்லாம் அந்த காலத்தில் பண்ண முடியாது. தாவீது ராஜாவுக்கும் அவ்வளோ பவர் இருந்தது. அவருக்கு விரோதமாக யாராவது வந்து பேசினா என்ன பண்ணிடலாம், தாவீது ராஜா கொன்றுலாம். ஆனால் இவர் இதுக்கு முன்னாடி ஒரு பாவம் செஞ்சார். அதில் ஒரு தீர்க்கதரிசி வந்து பேசுகிறாரு தாவீது ராஜாக்கு ஆப்போசிட்டாக. பேசும்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தையை வந்து சொல்கிறாரு. அப்போவும் அவர் உடனே அவர் மனம் கசந்து மனம் திரும்புகிறார். இந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, தப்பு பண்ணி முடித்த உடனே அவருக்குள்ளே என்ன வந்துருச்சுன்னா, அவர் ஆண்டவருக்குள்ளே இருக்க ஒரு மனுஷங்கிறனால அவருக்குள்ளே மனசாட்சி குத்தப்பட்டு அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. 2 சாமுவேல் வாசிக்க கேட்போம். 2 சாமுவேல் 24:10 இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, நான் இப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன், இப்போதும் ஆண்டவரே உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும், நான் மகா புத்தியினமாய் செய்தேன் என்றான். ஆண்டவரோட சமூகத்தில் போய் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படி செய்ததுனால நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன் ஆண்டவரே. அவருக்கு என்ன புரிஞ்சிருச்சு, இது ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் நம்மளோட பெருமையினால் நம்ம பண்ண பெரிய பாவங்கிறது தாவீது ராஜாவுக்கு புரிஞ்சிருச்சு. உடனே இப்போ என்ன பண்ணுறாருனா அறிக்கை பண்ணுறார்.
ஆண்டவரே நான் ரொம்ப புத்தியீனமாக ரொம்ப முட்டாள்தனமான காரியத்தை பண்ணிட்டேன், நீங்கள் என்னை ராஜாவாக்கியிருக்கீங்க. நான் யார்? ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன், என்னை நீங்கள் ராஜாவாக்கியிருக்கீங்க சுவாமி. உங்களை நான் மகிமைப்படுத்துறதை விட்டுட்டு என்னோட பெருமையை நான் நினைக்கிறதுக்காக என்ன பண்ணிட்டேன், இவ்வளோ பேர் எனக்கு கீழே இருக்காங்கங்கிற அந்த பெருமை எனக்கு வந்துடுச்சு ஏசப்பா, என்னை மன்னிச்சிருங்க, ரொம்ப புத்தியீனமாக செஞ்சுட்டேன், உங்களுக்கு விரோதமாக மகா பெரிய பாவத்தை பண்ணிட்டேன்னு ஆண்டவர்கிட்ட உடனே மன்னிப்பு கேட்கிறார். ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் மன்னிப்பு கேட்ட உடனே தாவீது ராஜாவை மன்னிச்சாரான்னு பார்த்தீங்கன்னா, அப்படி சரி சரி நீ பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சிட்டேன் அப்படி சொல்லலை. ஆண்டவர் என்ன பண்ணார்னா, அதுக்கப்புறம் ஒரு தண்டனையை கொடுத்து தாவீதை வெளியில் கொண்டு வந்தார். இதே மாதிரி தான் அவர் செய்த இன்னொரு பாவத்துலேயும் அவர் செய்த பாவத்துக்கு தண்டனை கொடுத்து அவர் வெளியில் கொண்டுட்டு வராரு. ஆண்டவர் அதனால் நம்ம எப்படி நினச்சிக்கிறோம், சில நேரம் நம்ம நினைக்கலாம் ஆண்டவர் ரொம்ப இரக்கமுள்ளவர் தான், அவர் ரொம்ப கிருபையுள்ளவர் தான். அவர் நம்ம பாவம் செஞ்சுட்டு போய் நம்ம மன்னிப்பு கேட்டோன்னா எப்போவுமே மன்னிச்சுட்டு அதை அப்படியே நம்ம சொல்கிறோம் இல்லையா, கடலின் ஆழத்தில் நம்மளை பாவங்களை போட்டுருவார், அதை நினைக்கவே மாட்டார், எல்லாமே உண்மைதான். ஆனால் எல்லா நேரமும் தண்டனை வராமல் இருக்குமானா அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஆண்டவரோட சித்தம், அவர் தண்டனை கொடுக்கணும்னு நினச்சாருன்னா அவர் நம்ம பிசாசுக்கு முன்னாடி எவ்வளோ பிசாசு குற்றம் சாட்டுறவன், போன வாரம் சிஸ்டர் சொன்னாங்க இல்லையா, பிசாசு என்ன பண்ணுறவன் ராவும் பகலும் உட்காந்து ஆண்டவர்கிட்ட குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கான். அப்போது ஆண்டவர் ஒருத்தரை சில பேரை சொல்லி வச்சுருப்பார், இவன் ரொம்ப நல்லவன்ப்பா, இவன் ஏன் பிள்ளை யோபுக்கு சொன்னார் இல்லையா, அதை மாதிரி சொல்லி வச்சுருப்பார். சொல்லும்போது நம்ம போய் ஆண்டவருக்கு துரோகம் பண்ணால் ஆண்டவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதனால் சில நேரங்களில் நமக்கு நீதியை சரி கட்டுவார், நமக்கு தண்டனைகள் வரும், ஆனாலும் நம்மளை திரும்ப சேர்த்துக்கொள்வார், அவரோட பெரிதான இரக்கங்களினால நம்மளை சேர்த்துக்கொள்வார். இந்த மாதிரி தாவீது என்ன பண்ணுறாரு, பாவத்தை அவர் பெரிய பாவம்லாம் இந்த இடத்துல பண்ணலை, கரெக்டாக இவர் பண்ணது இந்த இடத்துல பெரிய பாவம் கிடையாது, கணக்கெடுக்கிறதுங்கிறது நார்மல் தான். ஆனால் அவர் பண்ணது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாதது. அவரோட பெருமையினால் நம்ம எவ்வளோ ஜனங்களை சேர்த்து வச்சுருக்கோம், நமக்கு கீழே எவ்வளோ பேர் ஆட்சியில் இருக்காங்க, நம்ம ஆட்சிக்கு கீழே எவ்வளோ பேர் இருக்காங்கங்கிறதுக்காக அவர் போய் கணக்கெடுத்ததுனால அவர் என்ன பண்ணிட்டாரு, பாவம் பண்ணிட்டாரு. பாவம் பண்ணி முடித்த உடனே அவருக்கு மனசு அதிகமாக வாதிச்சு ஆண்டவரே மகா புத்தீனமாய் செய்தேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறார். நம்மளும் என்ன செய்யணும்னா, ஒரு பாவம் செய்கிறோன்னா கண்டிப்பாக ஆண்டவருக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மனசில் தெரியும் இது பாவம்ன்ட்டு. யார் சொல்லி கொடுப்பா நமக்கு? பரிசுத்த ஆவியானவர் கண்டிப்பாக உணர்த்துவார் நமக்கு. ஆண்டவருக்குள்ளே அல்லாதவங்க அதை என்னன்னு சொல்லுவாங்க மனசாட்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுக்கு மனசாட்சியெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு யார் உள்ளே இருக்கா நமக்குள்ள? பரிசுத்த ஆவியானவர். அவர் கண்டிப்பாக சொல்லுவார், நீ இந்த காரியம் பண்ணியிருக்க, இது எனக்கு விருப்பம் இல்லை, இது நீ பண்ணது தப்பான காரியம், நீ உடனே ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணு, மன்னிப்பு கேளுன்னு. மன்னிப்பு கேட்காம நம்ம மழுக்கிட்டே போகிறதும் நம்மளோட கையில் தான் இருக்குது. ஆனால் தாவீது அவர் செய்த பாவங்கள் எல்லாவற்றிலையும் சவுல் மாதிரி பண்ணாமல் அந்தந்த நிமிஷமே மன்னிப்பு கேட்பார். ஆண்டவர் அந்தந்த நிமிஷம் சின்ன அடியை கொடுப்பாரு, சரி பண்ணி முடிச்சிருவார். அதனால தான் தாவீது ரொம்ப ஒரு தாழ்மையான ராஜான்னு சொல்கிறோம். அடுத்தது முழுசாக நம்மளை தாழ்த்தணும். யார் ரொம்ப தாழ்த்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நினிவே மக்கள் ரொம்ப தாழ்த்தினாங்க. நினிவே மக்கள் யார்? இஸ்ரவேல் ஜனங்களோட எதிரிகள். அவங்க அசீரியர்கள்னு சொல்லி ஒரு கண்ட்ரியோட சேர்ந்தவங்க. அவங்க நினிவே ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களோட எதிரிகள், சரியா? அவங்க ஆண்டவர் யோனாவை போய் அனுப்பி, நீங்கள் இன்னும் ஒழுங்காக திருந்தலைன்னா உங்களை அழிச்சிருவேன்ட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. சொல்லும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எப்படி தாழ்த்தினாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ராஜாவுக்கு அந்த செய்தி போகுது, நம்ம தேசத்தை யார் அழிக்க போகிறா, தேவன் அழிக்க போகிறாருங்கிற செய்தி ராஜா காதுக்கு போன உடனே ராஜா ஃபஸ்ட்டு வேலை என்ன பண்ணாரு தெரியுமா, அவரோட சீட்டில் இருந்து அவர் எந்திரிச்சார். ராஜாங்க அவங்க சீட்டில் இருந்தெல்லாம் ஈஸியாக எந்திரிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன இருக்கும், நம்ம ராஜா நம்ம அரசன், அவர் அந்த சீட்டை விட்டு எந்திரிக்க மாட்டார். சீட்டில் இருந்து செங்கோல் நீட்டினா தான் ஊரே அவர்கிட்ட பேசவே முடியும், உலகத்தில் யாராவது இருந்தாங்கன்னா. அப்படி இருக்க ஒரு ராஜா முதல்ல அவர் சீட்டில் இருந்து எந்திரிச்சிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட ராஜ வஸ்திரங்களை கலட்டிட்டு ரட்டு உடுத்தி, நமக்கு யோசிச்சு பார்த்தா அது ரொம்ப ஈஸி. நம்ம சொல்லுங்கள், நம்ம இருக்கோம், நம்ம ராஜாலாம் யாரும் இங்கே யாராவது இருக்கீங்களா? ராஜாக்கள் ராணிகள் யாரும் நம்ம கிடையாது இல்லையா? நம்மலாம் சாதாரண மனுஷங்க. நம்ம பாவம் செஞ்சிட்டோன்னு நம்ம ஒரு சாக்கு பையை தூக்கி ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிட்டு புழுதியில் போய் உட்காந்து மண்ணை தூக்கி தலையில் போட்டு ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க நம்மளால யாராவது சொல்ல முடியுமா? அப்படி நம்ம செய்வோமா? செய்ய முடியுமா? நம்மளுக்கே செய்ய முடியாதப்ப அதை செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா. அது இல்லாமல் அவர் போட்ட கட்டளை அவ்வளோ எப்படி தாழ்த்தினாங்கன்னா, அவங்களோட தேசத்தில் இருந்த
சின்ன பிள்ளைங்க, பெரிய ஆட்கள் எல்லாரும், அது பத்தாதுன்னு யார் உபவாசம் இருந்தாங்க தெரியுமா? ஆடு, மாடு, மிருக ஜீவன்கள் எல்லாரும் உபவாசம் இருந்தாங்க. நம்ம ஒரு நாள் இழுத்து அந்த மாடை கெட்டிட்டு மாடை பால் கறக்காமல் விட முடியுமா நம்மளால்? அவ்வளோ தாழ்த்துறாங்க ஆண்டவர் முன்னாடி. ஆண்டவர் முன்னாடி தாழ்த்தும் போது ஆண்டவர் கடைசியில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அவங்க ஏன் ஒரு தேசத்தை ஆண்டவர் அழிக்கணும்னு நினைக்கிறாரு. இதை அழிக்கணும்னு நினச்சாருன்னா எவ்வளோ பாவம் கூடியிருந்தால் ஆண்டவர் அழிப்பார். சோதம் குமாரவை அப்படி தானே அழிச்சாரு. அப்போ நினிவேயோட பாவமும் அவ்வளோ ஜாஸ்தியாக இருந்திருக்கு. ஆண்டவரை இந்த தேசத்தை அழிச்சிடணும், இந்த தேசம் இருக்கவே கூடாதுன்னு ஆண்டவர் நினைக்கிற அளவுக்கு பாவம் ஜாஸ்தியாக இருந்த ஒரு தேசம். ஆனால் இவங்க மன்னிப்பு கேட்டு தங்களை முற்றிலுமாக தாழ்த்தின உடனே ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? யோனா கிட்ட, இவங்க வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள், நீ இதில் எரிச்சலாக இருக்கலாமான்னு கேட்குறாரு. யார் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாதவங்க? 2 வயசு குழந்தை ஜெரமியாவுக்கு 3 வயசில் எனக்கு ஞாபகம் கரெக்டாக இருந்துச்சுன்னா 3 வயசில் அவன் கரெக்டாக வலது பக்கம் ஷூவை வலது பக்கம் போடுவான், இடது பக்கம் ஷூவை இடது பக்கம் போடுவான். படிக்காதவங்களா இருந்தால் கூட நமக்கு வலது இடது தெரியும்ல, தெரியுமா தெரியாதா? நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாதவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கை குழந்தைங்களுக்கு தான் என்ன தெரியாது, வலது கை எது இடது கை எதுன்னு. ஆண்டவர் சொல்கிறாரு, கொடூரமான பாவம் பண்ண அவங்கள பார்த்து, ஐயோ இவங்க வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம், குழந்தைங்கப்பா அப்படிங்கிறார். அப்படியும் ஆண்டவர் மன்னிப்பார். தாவீதோட காரியத்தில் அப்படி மன்னிக்கலை. ஆனால் இந்த இடத்துல சொல்கிறாரு அவங்கள குழந்தைங்கிறாரு. அன்னைக்கு உபவாசம் பண்ணவங்க மன்னிக்கப்பட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் 100 வருஷம் அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பே வரல. 100 வருஷத்துக்கு வரல. 100 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப சேட்டை பண்ணாங்க, அவங்க அழிக்கவும் பட்டுட்டாங்க சீரியர்கள். அடுத்தது பேதுரு மனங்கசந்து அழுதார். பேதுரு எப்படி பாவம் செஞ்சாருன்னு கேட்டிங்கன்னா, பேதுரு உண்மையிலே ஆண்டவரை நேசித்த ஒரு மனுஷன். ஏன்னா நான் அப்போதே சொன்னேன் இல்லையா, பேதுரு அந்த 3 சீஷர்கள் ஆண்டவருக்கு மனசுக்கு க்ளோஸாக இருந்த சீஷர்கள் 3 பேரில் பேதுருங்கிறவர் ரொம்ப ஆண்டவருக்கு பிடிச்ச ஒரு சீஷன். நிறைய இடத்துல அவருக்கு தான் பேதுரு மட்டும்தான் ஆண்டவரை நீங்கள் தேவகுமாரன்னு சொல்லுவார். ஆண்டவரை அதை வெளிப்படுத்தின பேதுரு மட்டும்தான். அவ்வளோ நல்லா இருந்த சீஷனுக்கு என்ன பிரச்சனை இருந்திருக்குன்னா, அவருக்கு ஆண்டவர் நேசிச்சார் இல்லையா, 3 பேரை பார்ஷியலாக நேசிக்கிறார் இல்லையா, அப்போ அவருக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிருக்கு, நான் ஏசப்பா மேலே எப்படி இருக்கேன், பயங்கர பாசமாக இருக்கேங்கிறதுலே அவருக்கு என்ன வந்துருச்சு, பெருமை மாதிரி ஒன்று வர ஆரம்பிச்சிருச்சு. நான் ஆண்டவருக்கு ரொம்ப க்ளோஸு, நான் ஆண்டவர் என் கூட ரொம்ப, ஆண்டவர் எனக்கு தான் எல்லாமே அப்படி இப்படின்ட்டு இவரை பற்றி ஆண்டவர் இவர் மேலே வச்சுருக்க அன்பை தெரியாமல் இவர் என்ன நினச்சிட்டாரு, நம்ம ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறோம், இன்டர்ன் என்ன பண்ணுறாரு, திரும்ப ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நம்மளை ரொம்ப நேசிக்கிறாருன்னு இவருக்கே பெருமை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த பெருமை நல்லதா? நல்லதில்லை. அப்போ இந்த பெருமையே அவருக்கு பாவமாக மாறுது. ஏன்னா கடைசியில் அவர் என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சாக போகிறேன், என்னை எல்லாரும் கொலை பண்ண போகிறாங்க. இதெல்லாம் சொல்லும்போது பேதுரு ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு. லூக்கா 22:33 62 வரைக்கும் இருக்குது. வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள். லூக்கா 22 இருக்குது. பேதுரு சொல்கிறாரு, சாவிலும் நான் என்ன பண்ணுவேன், உங்கள் கூட வருவேன், உங்களுக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுறாரு, தன்னோட அன்பை போஸ் பண்ணி பெருசாக பேசுகிறார். ஏன் அன்பு உங்களுக்கு எவ்வளோன்னு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார். அப்போ ஆண்டவருக்கு அப்படி கிடையாது, பேதுரு நீ எனக்கு அன்பு வைக்கல, நான் உன் மேலே அன்பு வச்சுருக்கேன், அதனால தான் நீ என் கூட இருக்கங்கிறத அவருக்கு புரியணுங்கிறதுக்காக தான் அவர் சொல்கிறாரு, இன்னைக்கு ராத்திரி நீ என் கூட சாகலாம் மாட்டப்பா, என்ன பண்ண போகிற, சேவல் கூவுறதுக்கு முன்னாடி என்ன 3 தடவை நீ என்ன பண்ண போகிற, மறுதளிக்க போகிற அப்படின்னு சொல்கிறார். அப்போ மறுதளிக்க போகிறேன்னு சொன்ன உடனே பேதுரு அன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் சொன்னது மாதிரியே என்ன ஆகுது, 3 இடத்துல ஆண்டவரை, நீ ஆண்டவர் கூட இருந்தவன் தானே, ஏசுசாமி கூட இருந்தவன் தானேன்னு கேட்குறாங்க. கேட்கும்போது இவர் என்ன சொல்கிறாரு, இல்லை நான் அவரோட இல்லைன்னு சத்தியம் பண்ணலாம் ஆரம்பிச்சிட்டார். சரி, இப்போது அந்த தப்பை பண்ணுறாருல்ல, மறுதளிப்பேன்னு ஆண்டவர் சொன்னார்ல, மறுதளிப்பேன்னா என்ன வார்த்தைன்னு பேதுருக்கு தெரியும். அவர் முதல் தடவை மறுதளிக்கும் போதே ஏசப்பா இப்படி சொன்னார் தானே அப்படின்னு ஞாபகம் வந்துருக்கணும்ல அவருக்கு. இப்படி நம்மளுக்கு ஒன்று நடந்தால் கரெக்டாக ஞாபகம் வந்துடும்ல, ஆமாம் ஆமாம்ல இப்போ நம்ம ஏசப்பா சொன்ன மாதிரியே ஆண்டவரை மறுதளிக்கிறோம். அவருக்கு ஞாபகம் வந்த மாதிரி தெரியல, ஏன்னா 2வது தடவை அதோட மோசமாக மறுதளிக்கிறார். அப்போவும் அவருக்கு ஞாபகம் வரல. 3வது தடவையும் சத்தியம் பண்ண தொடங்குறாரு. அப்பா அவர் அப்படி இப்படின்லாம் பேசுகிறார் ஏசப்பாவை, அப்போவும் அவருக்கு ஏசப்பா சொன்னது ஞாபகம் வரல. எப்போ ஞாபகம் வந்தது தெரியுமா, லூக்கால மட்டும் அது ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. என்னென்னா ஏசப்பா அவரை 3 தடவை மறுதளிச்சப்புறம் பார்ப்பார். ஏசப்பா என்ன பண்ணுவார், நின்று பேதுருவை பார்ப்பார்.
பார்த்த உடனே சேவல் கூவிற்று. சேவல் கூவின உடனே அதுக்கப்புறம் தான் இவருக்கு என்ன வருது, ஞாபகம் வருது. ஆமாம், ஏசப்பா சொன்னார் நம்ம மறுதளிப்போன்னு சொன்னார். ஐயோ, நான் உங்கள் மேலே எந்த பாசமும் வைக்கலையேப்பா, நான் உங்களை மறுதளிச்சிட்டேனேன்னு. அப்போ தான் அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா, மனம் கசந்து அழுறா. நம்ம என்ன செய்கிறோன்னா, நம்ம பாவத்தை அறிக்கை பண்ணுங்கன்னு யூஸ்வலாக நம்ம சொன்ன உடனே நம்மளோட நம்மளோட எப்படி பாவத்தை நம்ம அறிக்கை பண்ணுறோன்னா, யாராவது இப்படி நம்ம மெசேஜ் கேட்குறோம், இல்லை நமக்கு ஒரு உறுத்துதல் வருது, நம்ம பாவம் செஞ்சிட்டோன்னா அன்றைக்கி நைட் என்ன பண்ணுவோம், நைட்டோ சாயங்காலமோ எப்போவோ, ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க. ஏசப்பா மன்னிச்சிருவாங்க, ஒரு வார்த்தையில் கேட்டாலும் மன்னிக்க தான் போகிறாங்க ஏசப்பா. ஏசப்பாவுக்கு மன்னிக்கிறதுக்கு அவ தயப்படுத்தவர். ஆனால் நம்ம பாவம் பெருசாக பண்ணிவிட்டு ஒரே வார்த்தையில் ஏசப்பா கிட்ட சொல்கிறது அது எவ்வளோ கரெக்டாக இருக்கும்னு தெரியல. பேதுரு அவர் மறுதளிச்சது அவ்வளோ பெரிய தப்புன்னு உணர்ந்த உடனே என்ன பண்ணார்னா, மனம் கசந்து அழுதார். ஏசப்பா, நீங்கள் என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்துருக்கீங்க, நான் உங்களை இவ்வளோ மோசமாக சபிக்க சத்தியம் பண்ண ஆரம்பிச்சிட்டேனே அப்படின்னு மனம் கசந்து அழுது மன்னிப்பு கேட்குறாரு. அப்போது நம்ம பாவத்தை அறிக்கை பண்ணணும், நம்மளை தாழ்த்தணும், மனம் கசந்து அழுது ஆண்டவர்கிட்ட நான் பண்ண பாவம் கம்மிலாம் கிடையாது ஏசப்பா, உங்களை அதிகமாக காயப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லணும். இது ஆண்டவர் உயிர் தெழுந்ததுக்கப்புறம் பேதுருக்கிட்ட திரும்பவும் டெஸ்ட் பண்ணுவார். நீ என்னை நேசிக்கிறியான்னு கேட்பார். ஃபர்ஸ்ட் டைம் பேதுரு என்ன ஆன்சர் சொல்வார், நேசிக்கிறேன்னு சொல்லுவார். ரெண்டாவது தடவை திரும்ப கேட்பார். திரும்ப கேட்ட உடனே பேதுருக்கு நேசிக்கிறேன் சாமி நான் உங்களை சொல்லுவார். மூணாவது தடவை திரும்ப கேட்ட உடனே ஆண்டவர் சொல்வார். அந்த பதில் அவர் எதிர்பார்க்குறார். ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட்லேருந்து அந்த பிரச்சனை தான், நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உயிரை கொடுத்துருவேன், நான் சாவேன், இதுதான் அவரோட பிரச்சனையே. அப்போ மூணாவது தடவை அந்த ஆன்சரை எதிர்பார்த்துட்டே கேட்குறாரு. பேதுருக்கு உடனே குத்தப்பட்டுருச்சு. உடனே என்ன சொல்கிறாரு, சாமி உங்களுக்கு தெரியும் நான் நேசிக்கிறேனா இல்லையான்னு. அந்த அன்பு நம்மளுக்கு ஆண்டவர்கிட்ட இருக்கணும். ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு நான் வெளியில் போயிட்டு நான் ஏசப்பாவுக்கு பயம், நான் ஏசப்பா நான் சொன்ன செய்வார், நான் உபவாசம் பண்ண ஆண்டவர் கேட்பார், அதெல்லாம் கிடையாது. நம்ம ஆண்டவரோட கிருபையில் தான் இன்னைக்கு வரைக்கும் நிற்கிறோம். ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார். யார் நம்மளை நேசிக்கிறா? இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல உயிரோடு இருக்கோம், நிற்கிறோம், பலனோடு இருக்கோம்னா அதுக்கு காரணம் ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறது. ஆண்டவர் அப்படி ஒரு மன்னிப்பை நமக்கு கொடுக்குறாரு. சரியா? அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம பாவத்தை ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணும்போது அறிக்கை பண்ணிட்டு தாழ்த்தணும். நம்ம தாழ்த்தாம அதே பெருமையில் இருந்துக்கிட்டே நம்ம அறிக்கை பண்ணணும்னா நம்ம அறிக்கை பண்ணுறதுல எந்த யூஸுமே கிடையாது. நம்மளோட பெருமையில் இருந்துட்டு நான் இன்னைக்கு பாவம் செஞ்சேன், மன்னிப்பு கேட்டேன், ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு, கிடையாது. சரியா? மன்னிக்கவே போகிறது கிடையாது ஆண்டவர். அதனால் எப்போவுமே ஒரு பாவம் செய்கிறோம் நமக்கு தெரியுது அப்படின்னா மன்னிப்பு கேட்கும்போது எப்படி மன்னிப்பு கேட்கணும்? நம்மளை தாழ்த்தி மனம் கசந்து அழுது அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இன்னொரு இடத்துல பாவத்தை ஆண்டவர் மன்னிக்கிறார். எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ சொன்னேன் இல்லையா ஆண்டவர் அன்பு வச்சிருக்காருன்னு, அதை மாதிரி நம்மளும் ஆண்டவருக்கு எது தெரியும்? மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் எதை பார்க்குறாரு? நம்ம வாயில் நான் அன்பா இருக்கேன்னு சொல்கிறதுல இல்லை, இருதயத்திலேருந்து நம்ம ஏசப்பா மேலே அளவு கடந்த அன்பு வச்சுருந்தோன்னா நம்மளோட பாவங்கள் என்ன பண்ணப்பட்டுரும்னா மூடப்பட்டுரும். பாவியான ஸ்திரீ என்ன பண்ணாங்க? உலகத்தில் எல்லாரும் அவங்கள என்னன்னு முத்திரை குத்திட்டாங்க? பாவியான ஸ்திரீன்னு சொல்லியாச்சு. அவங்களுக்கே அவங்க மேலே என்ன தான் அருவருப்பு தான், நம்ம பாவி நம்ம பாவி நம்ம பாவிங்கிற அருவருப்பு. ஆனால் அவங்க ஆண்டவர் மாத்திரம் ஏசப்பா மாத்திரம் அவங்கள என்ன பண்ணலைன்னா நியாயம் தீர்க்கலை, நீ பாவின்ட்டு. அந்த நியாயம் தீர்க்காததை பார்த்த உடனே அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த அம்மாவுக்கு அவ்வளோ அழுக, காலை முத்தம் கொடுத்து நினச்சி அவ்வளோ அழுக. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அதில் கடைசியில் நம்ம 2 வாரங்களாக தியானித்தது தான், அவங்க ஆண்டவர் மேலே அதிகமாக அன்பு கூர்ந்ததுனால அவளோட அநேக பாவங்கள் என்ன பண்ணப்பட்டுருச்சு? மன்னிக்கப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் அந்த அம்மா வாழ்க்கையிலே என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, பாவம் செய்யணுங்கிறதே இருந்திருக்காது. ஏன்னா அவங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன இருந்ததுன்னா ஆண்டவர் மேலே என்ன ஆயிடுச்சு? ரொம்ப அன்பு வந்துருச்சு. கடைசி வரைக்கும் அந்த அம்மா கூடயே இருந்த மாதிரி தான் நம்ம பைபிளில் இருக்குது. அப்போது அவ்வளோ அன்பு நமக்கு வரும்போது பாவங்கள் என்ன பண்ணப்படும்? மூடப்படும். அவ்வளோ அன்பு இருந்தால் என்ன பண்ணவும் மாட்டோம், நம்ம பாவம் செய்ய முடியாது நம்மளால். ஆண்டவர் மேலே அளவு கடந்த அன்பு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை என்னால் பண்ண முடியுமா? எனக்கு என் ஹஸ்பண்ட் மேலே ரொம்ப அளவு கடந்த அன்பு இருக்குது, அவங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்காதுன்னா அவங்கள எனக்கும் பிடிக்காமல் போயிடும். கரெக்டாக? அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்காதுன்னா அதை நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவேன்? என்ன அறியாமலே நான் வெறுக்க ஆரம்பிச்சிருவேன். அதே தான் ஆண்டவர்கிட்ட நமக்கு அளவு கடந்த அன்பு இருக்கும்போது பாவங்கள் பண்ண மாட்டோம். தெரியாமல் பாவம் செய்தோன்னா அது ஆண்டவர் என்ன செஞ்சிருவார்?
மூடிடுவார். இப்படி தான் நம்ம செய்த பாவங்களை ஆண்டவர் மன்னிக்கிறார். இதுக்கப்புறம் நம்ம ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்துருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, நம்ம மன்னிக்கணுங்கிறது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த விஷயம். இப்போ இதுதான் டஃப்பான சப்ஜெக்ட். ஏன்னா நம்ம பாவம் செய்கிறதுக்கு நமக்கு தெரியும், பாவத்தை மன்னிப்பு கேட்குறதுக்கும் நமக்கு தெரியும். ஆனால் நமக்கு முடியாத விஷயம் எது? மன்னிக்க கூடாதுங்கிறதுல தான் நம்ம என்ன பண்ணுறோம். நமக்கு யூஸ்வலாக மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் சொல்கிறது மாமியார் மாமனார் இதெல்லாம் மன்னிக்கிறது கஷ்டங்கிறது ஒத்துக்கலாம், கொஞ்சம் ஒத்துக்கலாம், சரியா? மன்னிக்கிறது கஷ்டம், மன்னிக்காமல் இருக்கணும்னு நான் சொல்லலை, தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. எல்லாரையும் மன்னிக்கணும் தான், மன்னிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், ஒத்துக்கலாம். ஆனால் நம்ம ஊரில் தான் நான் பார்த்துருக்கேன், தப்பாக நினச்சிக்காதீங்க இதை சொல்கிறேன்ட்டு, அப்பா பிள்ளை பேசாமல் இருக்கிறது, அண்ணன் தம்பி பேசாமல் இருக்கிறது, அக்கா தங்கச்சி குடுமி புடியை போட்டு ரோட்டுக்கு வர்றது, இது எல்லாத்தையும் நான் இந்த ஊரில் தான் பார்த்துருக்கேன். எங்கள் ஊர்லேயும் எங்களுக்கு அண்ணன் தம்பிக்கு ஆகாது. உங்கள் ஊர் மாதிரி தான், நம்ம ஊர் மாதிரி தான் சவுத்தை சொல்கிறேன், சரியா? எங்கள் திருநெல்வேலி பக்கம்லாம் அண்ணன் தம்பிங்களுக்கு என்ன பண்ணாது, உங்களை மாதிரி தான் ஆகவே ஆகாது. அக்கா தங்கச்சிங்களுக்கு ஆகவே ஆகாது. ஆனால் எல்லாரும் என்ன பண்ணுவோன்னா பேசுவோம். நேரில் பார்த்தா நல்லா இருக்கியா, என்ன இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, நீ என்ன இழைச்சி போயிட்ட, அப்படிலாம் நாங்கள் என்ன பண்ணுவோம், பேசுவோம். இங்கே எவ்வளோ பேரால் உங்களோட அம்மா அப்பா கிட்ட, அண்ணன் தம்பிக்கிட்ட, கூட பிறந்தவங்க கிட்ட, நாத்தனார்கிட்ட, புருஷன் ஃபேமிலிக்கிட்ட, கணவனோட குடும்பத்தார்கள்கிட்ட, மனைவியோட குடும்பத்தார்கள்கிட்ட பேச முடியாமல் இருக்கும். நம்ம நான் கையை தூக்க சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும் நீங்கள் யாருமே கையை தூக்க முடியாது, நம்ம யாருமே கையை தூக்க முடியாது. ஏன்னா நம்ம கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் யாரோ ஒருத்தர் என்ன பண்ணாமல் இருப்போம், மன்னிக்காமல் தான் இருப்போம். இவங்கக்கிட்ட நான் பேச முடியாதுங்க, இவங்க இந்த மாதிரி ஒரு பெரிய துரோகம் பண்ணிட்டாங்க, நான் பேச மாட்டேன் அப்படின்னு இருப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, மன்னிக்கணும்னு சொல்கிறாரு. நம்மளை ஏன் மன்னிக்கணும்னு சொல்கிறாரு தெரியுமா? பாவத்தை மன்னிக்கணும்னா நம்ம அடுத்தவங்க பாவத்தை மன்னிச்சிருக்கணும். இப்போ நீங்கள் கையை தூக்க வேண்டாம், யோசிச்சு மட்டும் பாருங்கள். நீங்கள் யாராவது ஒருத்தர் மேலே காழ்ப்புணர்ச்சியோ கோபமோ பேச மாட்டேங்கிறதோ சண்டையோ இருந்துச்சுன்னா, இப்போ நான் சொல்கிறேன், ஆண்டவர் நம்ம பாவத்தை மன்னிக்கலை. அப்படி இருக்கிறவங்களோட பாவம் இன்னும் மன்னிக்கப்படலை, நரகத்துக்கு போகிற கேட்டகரியில் நம்ம இருக்கோம். ஏன்னா நமக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது மனுஷங்களோட. நமக்கு எப்போவுமே என்ன ஆகும்னா, அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். இது ஆண்டவர் அவரோட வாயினால் சொன்னது. பரமண்டல ஜபத்தை ஆண்டவர் பரமண்டல ஜபம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அந்த ஜபத்தை ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. அந்த ஜபத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவோம். எல்லா வாரமும் நம்ம சொல்கிறது தான், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை, நம்ம எப்படி சொல்வோன்னா, எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்கள் மற்றவங்க குற்றங்களை மன்னிக்கிறோம் சுவாமி, நீங்கள் எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னிங்கன்னு நம்ம சொல்கிறோம். நம்ம சொல்கிற மாதிரி செய்கிறோமான்னு தெரியல. ஆண்டவர் ஜெபத்தை ஃபுல்லாக சொல்லி முடிச்சுட்டு திரும்ப அவர் ஒரு பாயிண்ட்டை திரும்ப திரும்ப சொல்லும்போது அதுக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம்? ஒரு பாயிண்ட்டை திரும்ப திரும்ப அதை சொல்கிறாங்கன்னா அதுக்கு என்ன அதிகம் இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவம் ரொம்ப ஜாஸ்தி. அதை வாசிக்க கேட்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14-15. மத்தேயு 6:14-15. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். நல்ல கவனிங்க. மனுஷர் தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால், இது நான் கொச்சையாக இருக்க தமிழில் சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விரோதமாக துரோகம் பண்ணவங்களையும், சண்டை போண்டவங்களையும், குடிமையை பிடிச்சவங்களையும், அடித்தவங்களையும் நீங்கள் மன்னிக்கலைனா யார் உங்களுக்கு திரும்ப மன்னிக்க மாட்டா? பரமபிதா மன்னிக்க மாட்டார். பரமபிதா நம்மளுக்கு நம்ம தப்பை மன்னிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணுமா? அடுத்தவங்களோட தப்பை நம்ம மன்னிச்சிருக்கணும். அப்போ நம்ம நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இன்னையிலேருந்து நீங்கள் யாரை நான் சொன்னேன்னு வருத்தப்படாதீங்க. எனக்கு தெரியல நீங்கள் யாரெல்லாம் யாரோட பேச மாட்டீங்கலாம் எனக்கு தெரியாது. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த வசனம் என்னோட ரொம்ப பேசிச்சு. நான் அப்பத்துலேருந்து நான் யாரோடையும் பேச மாட்டேன்னு எனக்கு கிடையவே கிடையாது. துரோகம் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க, கஷ்டம் கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு விரோதமாக பேசினவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நான் எல்லாரோடையும் பேசுகிறேன். நான் என்ன பண்ணிடுவேன்னா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுருவேன். சாமி, நான் இவங்க மேலே எனக்கு எந்த வைராக்கியமோ கசப்பு வரதான் செய்யும். நம்ம மனுஷங்க நம்மளால் கசந்து கொள்ளாமலே இருக்கவே முடியாது. சில பேர் பண்ணுற காரியத்தை பார்த்தா நமக்கு என்ன வந்துடும்,
இரிட்டேஷன், கோபம் வரதான் செய்யும். ஆனால் என்ன பண்ணணும், நம்ம ஆண்டவர்கிட்ட போய் எனக்கு மன்னிக்க உதவி செய்யுங்கப்பான்னு கேட்கவாவது செய்யணும். ஏன்னா நான் ஆண்டவர்கிட்ட மற்றவங்கள மன்னிக்காமல் இருந்தேன்னா நான் செய்கிற நான் கண்டிப்பாக பாவி தான். என்னோட பாவத்தை ஆண்டவர் என்ன பண்ண முடியாது, லாபடி மன்னிக்க முடியாது. அப்போது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் உங்களோட பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சுங்கிறதுக்கு ஒரு அடையாளம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சுன்னு நீங்கள் எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னா, நீங்கள் எல்லாரோட பாவத்தையும் மன்னிச்சிட்டீங்க, எனக்கு விரோதிகள் யாரும் கிடையாதுன்னு நீங்கள் சொல்ல முடிஞ்சால் உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு. இல்லைன்னா உங்களோட பாவங்கள் இன்னும் என்ன பண்ணப்படலை, மன்னிக்கப்படலை. பாவங்கள் மன்னிக்கப்படாமல் எங்கே போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. மறக்கவே கூடாது இதை, சரியா? ஓகே, நம்ம ஏன் மன்னிக்க முடியறதில்ல? இப்போ நல்லா கவனிங்க, நம்மளால் ஏன் மனுஷங்களோட பாவத்தை மன்னிக்க முடியறதில்ல? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பழி வாங்குகிற உணர்ச்சி. நமக்கு யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க, ஏதாவது ஒரு கெட்டது பண்ணியிருப்பாங்க. அந்த கெட்டது பண்ணவங்கள நம்ம என்ன பண்ணணும்னு நினைப்போம், பழி வாங்கணுங்கிற ஒரு உணர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும். இதில் பைபிளில் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா, இதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு ஆளை சொல்கிறேன். ஏரோது ராஜா. எந்த ஏரோது ராஜான்னு தெரியுதா எல்லாருக்கும்? ஏசப்பா காலத்தில் வாழ்ந்தார் இல்லையா ஒரு ஏரோது ராஜா, யோவான் ஸ்நானகன் இருக்கும்போது இருந்தார். அந்த ஏரோது ராஜா என்ன பண்ணாருன்னா, அவர் ஒரு பெரிய தவறு பண்ணுறாரு. ராஜாக்கள் அந்த காலத்தில் அது பண்ணுறது இயற்கை தான், அவங்க அந்த காலத்தில் அப்படி தான் பண்ணுவாங்க, சரியா? ராஜாக்கள் எந்த மனைவியானாலும் கெட்டலாம், எப்படி வேணால் இருப்பாங்க, அது அவங்கள யாருமே எதுவும் சொல்லவே முடியாது. ஆனால் அது தவறுங்கிறது பைபிள் படி தவறு தான், சரியா? பெண்கள், நம்ம ஒரு வைஃப் இருக்கும்போது இன்னொருத்தவங்க கிட்ட போய் கல்யாணம் பண்ணுறது தப்பு. அப்போது அந்த ராஜா என்ன பண்ணியிருக்காரு, தம்பியோட சகோதரனோட மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த ஏரோது ராஜாங்கிறவர் சகோதரனோட மனைவியை கல்யாணம் பண்ணிட்டார். இப்போது அவங்க பண்ணது தப்பு தான். யோவான் ஸ்நானகனுக்கு இந்த கதை, அவர் ஒரு தீர்க்கதரிசி இல்லையா? யோவான் ஸ்நானகன் எல்லாரையும் எப்படி, யோவான் ஸ்நானகன் எங்கேயாவது பாசமா என் அன்பு பிள்ளைகளே அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கீங்களா? எப்படி பேசுவார், விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு திட்டுன்னு திட்டுவார். இதே மாதிரி என்ன பண்ணியிருக்காரு யோவான் ஸ்நானகன், போய் ஏரோது ராஜா கிட்ட, நீ வச்சுட்டு என்ன பண்ணி வச்சிருக்கேன், உன் சகோதரன் மனைவியோட வாழ்றிய, இது கரெக்டா அப்படின்னு சொல்லி அவரோட பாவத்தை என்ன பண்ணுறாரு, கண்டிக்கிறார். இப்போ நம்மளுமே நிறையா நேரங்கள் எப்படி இருப்போம் தெரியுமா, நம்மளோட பாவத்தை யாருமே என்ன பண்ணக்கூடாது, கண்டிக்கவே கூடாது. இப்போ இருக்க யூத்துக்கும் இப்போ இருக்க மக்களுக்கும் பெரிய ஆட்களுக்கும், நான் எங்கள் அப்பாவோட 30 வருஷமாக அவங்க ஊழியம் செய்கிறத அந்த ட்ராவலை நான் பார்த்துட்ருக்கேன். எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து அப்பா ஊழியத்தில் இருக்காங்க. ஊழியத்தில் இருக்கும்போது நான் ஒரு டிஃப்ரென்ஸ், ஒரு வேறுபாடு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துலேயும் அப்பா கிட்ட பேச வருவாங்க. பேச வரும்போது நான் யாரையும் குறையெல்லாம் சொல்லலை, நம்ம மனுஷங்களே அப்படி மாறிட்டு இருக்கோம் மொத்தத்தில். அதை தான் நான் சொல்ல வரேன். நான் அதாவது நீங்கள் எல்லாரும் தான், இப்போ வரவங்க தான் அப்பவும் வந்திருப்பீங்க, இப்போ இருக்கவங்க தான் 30 வருஷத்துக்கு முன்னாடியும் இருந்திருப்பீங்க. ஆனால் நீங்களே எப்படி மாறி இருக்கீங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அட்வைஸ் அப்பா கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு வருவீங்க. நான் சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன். அப்போ அப்பா அப்போவும் நீங்கள் நல்லது செய்யுங்க அப்படின்னு தான் அட்வைஸ் பண்ணுவாங்க அப்பா. இப்போவும் அதை தான் பண்ணுவாங்க. அப்போது அப்பாவும் அம்மாவும் முன்னாடி பேசும்போது, முன்னாடி இருந்த யூத்து, முன்னாடி இருந்த ஜென்ரேஷன், இல்லை நீங்களே கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அப்பா பேசும்போது ஒரு ஊழியக்காரர் அவர் என்ன செய்வார், நல்லது தான் செய்வார், நல்லது தான் சொல்வாருன்னு அட்வைஸ் என்ன பண்ணிப்போம் ஏற்றுக்கிட்டு இருந்த காலமும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போது ஒரு பாயிண்ட் என்னென்னா, அப்பாவுக்கே அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிற காலமாக ஆயிடுச்சு. அதையும் நான் பார்க்குறேன். பிரதர் நீங்கள் சொல்கிற மாதிரி செய்ய முடியாத பிரதர்ன்னு சொன்னால் எங்கள் அப்பா என்ன பண்ணிடணும், ஐயோ ஆமாம் நீ சொல்கிறது தான் கரெக்டு, நீ செய்கிறத போய் செய்ய, அவ்வளோதான் முடிஞ்சது, கரெக்டாக? இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க, பிரதர் என்னை இப்படி சொல்ல போச்சு அப்படின்ட்டு. பிரதருக்கு மட்டும் இது கிடையாது, உலகத்தில் யாரும் யார் அட்வைஸும் கேட்குறதுக்கு இப்போ என்ன கிடையாது, ரெடி கிடையாது. அட்வைஸ் பண்ணால் என்ன வந்துடுது மனுஷங்களுக்கு, கோபம் தலைக்கு மேலே உச்சிக்கு மேலே வந்துடுது. அந்த கோபம் என்னவா மாறுதுன்னா, இந்த ஏரோது ராஜாக்கு என்னவா மாறுச்சு தெரியுமா, அந்த வைஃப் ஒரு சகோதரன் மனைவியை கல்யாணம் பண்ணார் இல்லையா, அந்த மனைவிக்கு அதை மனசுக்குள்ளே பழிவாங்கின உணர்ச்சியை போட்டு திரும்ப 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 யோசிச்சு யோவான் ஸ்நானகன் தலையை எடுக்கணுங்கிற நிலைமைக்கு அந்த அம்மா வந்துருச்சு. அதுக்கு அவங்க ஒரு பெரிய விளையாட்டை விளையாடி கேம்லாம் ப்ளே பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, யோவான் ஸ்நானகனை கொன்னது யாரு தான், ஏரோது ராஜா தான். ஆண்டவர் பெரிய தீர்க்கதரிசின்னு சொன்னது யாரை தான்,
ஏசப்பா வாயால் சொன்ன ஒரு தீர்க்கதரிசி யார்? யோவான் ஸ்நானகன். யோசிச்சு பாருங்க, அவர் தலையை இவர் வெட்டியிருக்காருன்னா இவருக்கு ஆக்கினம் எப்படி இருந்திருக்கும் இந்த ஏரோது ராஜாக்கு? அவ்வளோதான். பழி வாங்குற உணர்ச்சி, தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க. நமக்கு பழி வாங்குற உணர்ச்சி நம்மளால் மாற்றிக்கொள்ளவே முடியாது. அது நமக்கு மனுஷனாக பிறந்தா நமக்கு என்ன இருக்கும்? பழி வாங்குற உணர்ச்சி இருக்கும். இவங்க நமக்கு அட்வைஸ் பண்ணாங்க, இவங்களுக்கு இவங்க வாழ்க்கையில் திரும்ப இவங்க மூஞ்சில் முழிக்கக்கூடாது, இவங்கள்ட்ட பேசக்கூடாது, இது நார்மலாக வர்றது தான். ஆனால் நம்ம பழி வாங்குற உணர்ச்சியை ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் மாற்றிடுவார் நமக்கு. ஏன்னா நான் இதை பண்ணியிருக்கேன், அதனால் நான் 100% 100% என்னால் சொல்ல முடியும், ஆண்டவர் ஒருத்தங்களை மன்னிக்க வைக்கிறதுக்கு இப்போ என்னால் மன்னிக்க முடியலன்னு ஆண்டவர்கிட்ட போய் உட்காந்தா ஆண்டவர் எனக்கு மன்னிக்கிறதுக்குள்ளே வேலைனை கொடுத்துருவார். நீங்களும் கண்டிப்பாக அந்த பழி வாங்குற உணர்ச்சியை உங்கள் மனசுலேருந்து என்ன பண்ணிடணும்? எடுத்துடணும். ஒருவேளை நீங்கள் யார் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் பழி வாங்குற உணர்ச்சி உங்களோட வாழ்க்கையில் உங்களோட இதயத்தில் இருந்தால் இன்றைக்கி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு என்ன பண்ணிடணும்? பழி வாங்குற உணர்ச்சியை உங்களோட இதயத்துலேருந்து எடுத்துருங்க. இல்லைன்னா நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட முடியாது. ரெண்டாவது, நமக்கு விரோதமாக யாராவது ஒருத்தர் ஏதாவது பண்ணியிருப்பாங்க, செய்வினை பண்ணியிருப்பாங்க. இல்லாட்டி நம்மளோட மெயினாக இந்த ஊரில் பிரச்சனை வர்றது பார்த்திங்கன்னா நிலம் நிறையா பேர் நிறையா நிலங்கள் வச்சுருக்கோம், கரெக்டாக? நம்ம நிலத்தில் யாராவது ஒருத்தர் தப்பாக கல் போட்டுட்டாங்க, இல்லாட்டி எடுத்துக்கிட்டாங்க, நம்ம நிலத்தில் ஏதோ ஒன்று தப்பாக பண்ணிட்டாங்க. நமக்கு என்ன வருதுன்னா, இது எங்களுக்கு நிலங்கள், நாங்கள் வீடு வாங்குவோம், நிலம் அப்படி தான் இருக்கும், எனக்கு தெரியல அதை பற்றி. அது ஆனால் ரொம்ப பாதிப்பான விஷயம், எனக்கு அது புரியுது. ஆனாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, நமக்கு விரோதமாக ஒருத்தங்க ஏதோ ஒரு காரியத்தை பண்ணுறாங்கங்கிறப்ப நம்ம அதுக்கு திரும்ப கோவப்பட்டு அவங்கள மன்னிக்காமல் போகிறதுனால அவங்களுக்கு எந்த பாதிப்புமே கிடையாது. நான் சொல்கிறது புரியுதா? நீங்கள் உங்களுக்கு விரோதமாக ஒருத்தவங்க வராங்கங்கிறதுக்காக அவங்கள நீங்கள் திரும்ப மன்னிக்க முடியாமல் இருந்தீங்கன்னா பாதிப்பு யாருக்கு கிடையாது? அவங்களுக்கு கிடையாது. நீ நாசமாக போவேன்னு நீங்கள் நம்ம சொல்கிறோன்னா பாதிப்பு யாருக்கு கிடையாது? அவங்களுக்கு கிடையாது. அவன் நல்லாவே இருக்க மாட்டான் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா பாதிப்பு யாருக்கு கிடையாது? அவனுக்கு கிடையாது. அவனை பார்க்குறது ஆண்டவர் வேலை. யாரை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம சைடு என்ன செய்யணும்? மன்னிக்கணும். சரியா? ஆண்டவர் நம்ம என்ன செய்யணும்னா, அவங்க என்ன வேணால் பண்ணட்டும், எனக்கு விரோதமாக என்ன காரியம் வேணால் பண்ணட்டும், ஆனால் நான் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லணும். யோனா அப்படிங்கிறவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. சரியா? யோனா யார்? ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவருக்கு ஆண்டவர் வார்த்தைகள் தெரியுமா தெரியாதா? நான் யோனா அளவுலாம் பெரிய தீர்க்கதரிசி இல்லை, எனக்கே என்ன சொல்ல தெரியும்? மன்னிக்கணும், இல்லாட்டி நம்மளை ஆண்டவர் மன்னிக்க மாட்டாருன்னு சொல்ல தெரியுது. அப்போ யோனாக்கு மன்னிக்கணும்னு தெரியுமா தெரியாதா? யோனா ஒரு இஸ்ரவேலோட ஆள். அவர் தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு, நினிவேக்கு ஆண்டவர் போய் சொல்கிறாரு. நான் அப்போ சொன்னேன் இல்லையா, நினிவேன்னு ஒரு தேசம், அது அசீரியாவோட தேசத்துக்கு கீழே வரும். அந்த தேசம் ரொம்ப பாவம் செஞ்சுட்டாங்க, நீ அவங்களுக்கு விரோதமாக போய் பிரசங்கம் பண்ணு அப்படின்னு யோனா கிட்ட சொல்கிறாங்க. நம்ம எல்லாரும் ஒன்று கேள்விப்பட்டிருப்போம், நினிவே ஜனங்கள் கொடூரமான ஜனங்கள் தான், அவங்க கிட்ட போய் ஆண்டவர் அவங்களை அழிக்க போகிறாரு அப்படின்னு சொன்னால் அவங்க விடலாம் மாட்டாங்க, கை கால்லாம் பிச்சு தனியாக எடுத்து தூர போட்டுருவாங்க. அவ்வளோ கொடூரமான ஜனங்கள் தான். ஆனால் நம்ம எப்போவுமே அப்படி தான் நினச்சிக்கிறோம். அதுவும் ஒரு ரீசன் இருந்தாலும், ஆனால் மெயின் ரீசன் என்னென்னா, யோனா அவர் வாயாலேயே சொல்கிறாரு. கடைசி அதிகாரத்தில் ஆண்டவர் அந்த மக்கள் தங்களை தாழ்த்தினோடனே நினிவே மக்களை என்ன பண்ணிட்டார்? ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. முழுவதுமாக அவங்க தாழ்த்தினோடனே மன்னிச்சிட்டாரு. மன்னிச்சா அதுக்கடுத்தது யோனா என்ன பண்ணுறாரு? ஏசப்பா கிட்ட போய் சண்டை போடுறாரு. யோனா 4ஆம் அதிகாரம், யோனா 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம் வாசிங்க. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீஷுக்கு ஓடி போனேன். ஒரு நிமிஷம். அவர் என்ன சொல்கிறாரு? நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் சொல்லலையா? அவர் என்ன சொன்னார்? நான் நினிவேக்கு பயந்து தர்ஷீஸுக்கு ஓடினேன்னு சொல்லலை. அவர் சொல்கிறாரு, நீங்கள் மன்னிச்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் என்ன பண்ணேன்? தர்ஷீஸுக்கு ஓடினேங்கிறார். அவர் அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் மன்னிக்கிறதுல என்ன பிரச்சனை? அவருக்கு அசீரியாவை பிடிக்காது, அவங்க விரோதிகள். அப்போ இவரோட எண்ணமே என்னன்னா, நான் போய் பிரசங்கம் பண்ணி ஒருவேளை அவங்க மன்னிப்பு கேட்டால் ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்? மன்னிச்சிருவார். நான் பிரசங்கமே பண்ண வேண்டாம், ஆண்டவர் அழிக்கட்டும், அவங்க நாசமாக போகட்டும் அப்படின்னு யார் நினச்சா? உங்களைய மாதிரி என்னைய மாதிரி சாதாரண மனுஷன் நினைக்கல, பெரிய தீர்க்கதரிசி. அவராலேயே என்ன பண்ண முடியல? அந்த ஜனங்களை மன்னிக்க முடியல. அடுத்தது வாசிங்க. நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். இப்போதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். போதும்.
அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதை வாசிக்கும் போது நான் போன வாரம் வாசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு ஆண்டவர் அப்போ தான் பேசினார். நிறையா நேரம் நம்மளும் இப்படி தான் ஜெபம் பண்ணுறோம், கரெக்டாக? அவர் சொல்கிறாரு, நினிவே மக்கள் திருந்திட்டாங்கங்கிறதுக்காக ஆண்டவர் என்னை கொன்றுங்க, நீங்கள் அவங்கள மன்னிச்சதுக்கு பதில் என்ன பண்ணிருங்க, என்னை கொன்றுங்க. ஒரு தீர்க்கதரிசியால், தீர்க்கதரிசிங்கிறவங்க ஆண்டவருக்குள்ளே மனுஷங்களை மாற்றணும்னு நினைக்கிறவங்க, கரெக்டாக? ஆண்டவரோட வார்த்தையின்படி மக்களை நடத்தணும்னு நினைக்கிறவங்க. அவர் என்ன சொல்கிறாரு, என்னை என்ன பண்ணிருங்க, கொன்றுங்கிறாரு. அப்போது அவருக்கு அவ்வளோ விரோதம், அந்த நினிவே மக்கள் சாகணும். நம்மளும் நிறைய பேர் அப்படி தான் ஜெபம் பண்ணுறோம். நம்மளும் எப்படி ஜெபம் பண்ணுவோம், எனக்கு விரோதமாக இவன் இன்னைக்கு இப்படி பேசினான், ஆண்டவரே நாளைக்கு அவன் கால் உடஞ்சி 4 நாள் வீட்டில் இருக்கட்டும். தற்செயலாக அங்கிட்டு கால் உடஞ்ச உடனே என்ன பண்ணுவோம், ஒரு டப்பாவையும் தண்டராவையும் தூக்கிடுவோம். அவன் எனக்கு ஆப்போசிட்டாக பேசினான், ஊர் ஃபுல்லாக போய் சொல்லிட்டு வந்துடுவோம்ல, அவன் இப்படி பண்ணா இன்னைக்கு அவன் இப்படி ஆயிட்டான், அவன் இப்படி பண்ணா இன்னைக்கு இப்படி ஆயிட்டான் சொல்லி சொல்லி நம்ம மனசுக்குள்ளே அப்படி ஒரு சந்தோஷம் என்ன பண்ணோம், வர ஆரம்பிச்சிடும். தீங்கு செய்கிறவங்களுக்கு நம்ம ஒரு நல்ல வசனம் இருக்குது, ரோமர் 12ஆம் அதிகாரத்தில், தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். நம்ம எந்த தீமைக்கும் தீமை பண்ணுறது நம்மளோட வேலை கிடையாது. பழி வாங்குதல் யாரோடது, ஆண்டவரோடது. அவர் பார்த்துப்பார். நம்ம பழி வாங்கணும்னு, அதாவது நான் பழி வாங்கல சாமி நீங்கள் பழி வாங்கிக்கோங்க அப்படின்னு நம்ம ஒரு ஜெபம் பண்ணாலும் என்னது தான், பாவம்தான். நம்ம என்ன சொல்லணும், ஏசப்பா அவங்க இப்படி பேசினாங்க, எனக்கு இது வருத்தமாக இருக்குது, ஆனாலும் நான் என்ன பண்ணுறேன், மன்னிக்கிறேன். இதுதான் நம்ம செய்ய வேண்டிய ஜெபம். அதுக்கப்புறம் ஆண்டவர் பார்த்துக்குவார், சரியா? அவருக்கு தெரியும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது. சில நேரம் அவனும் மன்னிப்பு கேட்டுருவான், மன்னிச்சிருவார். அதுக்காக நம்ம அவன் கால் உடையணும், கை உடையணும், உயிர் போகணும் இப்படின்னு பார்த்துட்டே இருந்தோன்னா நம்ம என்னது, நம்ம பெரிய பாவம் செய்கிறோம், சரியா? யோனா அதை தான் சொல்கிறாரு. சொல்லும் போது தான் ஆண்டவர் அதை சொல்கிறாரு, அவங்க வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள்னு. அப்போது நம்மளுக்கு மனுஷங்களை மன்னிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு பழி வாங்குற உணர்ச்சி, அவங்களோட அவங்க நமக்கு விரோதமாக செய்ததை நம்மளால் மன்னிக்க முடியாமல் இருக்கிறது ஒரு காரணம். இன்னொரு பெரிய காரணம், இது நம்ம யூத்துக்கு நிறையா, வாலிபர்களுக்கு நிறையா நடக்கும். துரோகம் பண்ணுறவங்கள என்ன பண்ண முடியாது. துரோகம்னா என்னது, விரோதம்னா என்னது, நல்லவங்களாகவே இருப்பாங்க, கூடையே இருப்பாங்க, நம்பிக்கிட்டே இருப்போம். ஒரு பாயிண்டில் என்ன பண்ணுவாங்க, கழுத்தை அறுத்துட்டு போயிடுவாங்க. அதுதான் துரோகம். சண்டைக்காரங்க எந்நேரமாக சண்டை போட்டு தான் இருப்பாங்க, அது நமக்கு பிரச்சனையே கிடையாது. சில பேரை நம்ம என்ன பண்ணுவோம், முழுசாக நம்புவோம், அவங்க நமக்கு என்ன பண்ணிடுவாங்க, சில நேரம் கஷ்டமான காரியத்தை கொடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க. அந்த துரோகத்தை என்னவே பண்ண முடியாது நம்மளால். இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம் எது தெரியுமா, நமக்கு துரோகம் பண்ணவங்களை நம்ம மன்னிக்கிறது. ஏன்னா நம்ம அவங்கள நேசிச்சிருப்போம், அவங்கள மனசார நம்மளோட ஆட்களாக நினச்சிருப்போம். ஆனால் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ரொம்ப பச்சையாக நமக்கு என்ன பண்ணிடுவாங்க, துரோகம் பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கிறவங்கள நம்மளால் மன்னிக்கவே முடியாது. அது மாதிரி பைபிளில் ஒரு ஆளுக்கு நடந்திருக்கு. யாருன்னு சொல்லுங்கள், கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். ஏசா யாக்கோபு எல்லாருக்கும் தெரியும்ல, யாரோட குழந்தைங்க, ஈசாக்கோட பிள்ளைங்க, ரெட்டை குழந்தைங்க. அந்த ரெட்டை குழந்தைங்க என்ன பண்ணிட்டாங்க, அதில் எப்போவுமே அந்த பழைய ஏற்பாட்டில் எல்லாம் சரி, பெரிய பையனுக்கு தான் என்னது ஆசீர்வாதங்கிறது ஒரு இது இருந்திருக்கு, சேஷ்டபுத்திர பாகங்கிறது. அப்போ இவர் கூழுக்காக சேஷ்டபுத்திர பாகத்தை விட்டதே அவருக்கு கோபம் ஏசாக்கு. அதுக்கு மேலே நம்ம யாக்கோபு தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற சித்தம், அதெல்லாம் அடுத்தது வச்சுருங்க. ஆனால் ஏசாவோட சைட்லேருந்து பார்த்தா ஏசாக்கு யார் துரோகம் பண்ணிட்டா, யாக்கோபு. அவருக்கு யாக்கோபு துரோகம் பண்ண உடனே அவருக்கு என்ன வந்துச்சு தெரியுமா, கொலை பண்ணுற அளவுக்கு கோபம் வருது. யாரை, கூட பிறந்த தம்பியை என்ன பண்ணுற அளவுக்கு கோபம் வருது அவருக்கு, கொலை பண்ணுற அளவுக்கு. யாக்கோபு என்ன பண்ணுறாரு, ஏசாக்கு பயந்து ஊரை விட்டே ஓடிட்டார். அவ்வளோ கோபம் வருது. நமக்கும் சில நேரங்களில் துரோகம் பண்ணுறவங்க மேலே அவ்வளோ கோபம் வரும், கரெக்டாக? துரோகம் பண்ணவங்களை என்ன பண்ணவே முடியாது, நம்மளால் மன்னிக்கவே முடியாது. அந்த மன்னிக்க முடியாத நேரத்தில் கூட நம்ம என்ன செய்யணும், மன்னிக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும்னா நம்ம சும்மா ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே இவங்க அந்த துரோகம் பண்ணிட்டாங்க மன்னிக்கணும் அப்படின்னு வாயில் சொல்லிட்டு மனசுக்குள்ளே அவங்க மேலே ஒரு கசப்பை வச்சுட்டே இருந்தோன்னா மன்னிப்பு கேட்டிருக்கோன்னு அர்த்தம் கிடையாது, நம்ம அவங்கள மன்னிச்சிருக்கோன்னு அர்த்தம் கிடையாது. கசப்பை முதல்ல மனசுலேருந்து என்ன பண்ணிடணும், வெளியில் எடுத்துடணும். நம்ம மனசில் அந்த துரோகம் பண்ணவங்களுக்கு விரோதமாக என்ன இருக்கக்கூடாது, கசப்பு இருக்கவே கூடாது. அப்படி நம்ம கசப்பு இல்லாமல் இருந்தோம்னா, கசப்பு இல்லாமல் இருந்தால் என்ன பண்ண முடியும், அவங்கக்கிட்ட திரும்ப பேச முடியும். அவங்க திரும்ப உங்ககிட்ட ஆப்போசிட்டில் வரும்போது சிரித்தாங்கன்னா என்ன பண்ண முடியும், நம்மளால் சிரிக்க முடியும், அவங்கக்கிட்ட நார்மலாக இருக்க முடியும்.
அப்படி நம்ம நார்மலாக இருந்தோன்னா, சாதாரணமாக இருக்க முடிஞ்சாதான் நீங்கள் அவங்க மேலே இருக்க கசப்பை வெளியில் எடுத்திருக்கீங்க, ஆண்டவர் வெளியில் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி நீங்கள் கேட்கலைன்னா இப்போ வரைக்கும் நம்ம அந்த துரோகம் பண்ணவங்கள என்ன பண்ணலை, மன்னிக்க முடியல. இன்றைக்கி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பேரோட துரோகம் பண்ணவங்களோட, விரோதம் பண்ணவங்களோட நம்மளால் பேச முடியாமல், அவங்க வந்து பேசினா கூட பேச முடியாமல் நம்ம நிறையா இடத்துல இருக்கோம். கரெக்டாக இருக்கோமா இல்லையா? நம்ம ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனாலும் அதான் உண்மை. நீங்கள் ஏன்ட்ட ஒத்துக்க வேண்டாம். ஆனால் நம்மளோட பாவங்கள் மன்னிக்கப்படணும்னா இன்றைக்கி என்ன பண்ணணும்? நமக்கு விரோதமாக நம்மளை பழி வாங்கினவங்கள, நமக்கு துரோகம் பண்ணவங்கள நம்ம என்ன செஞ்சிடணும்? மனசார மன்னிச்சிடணும். நாளைக்கு வந்து அவங்க உங்ககிட்ட பேசினாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? நார்மலாக அவங்கள்ட்ட பேசணும். யோசேப்பு என்ன பண்ணார்? அவங்க அண்ணங்க கொலை பண்ணுறதுக்கு நின்னாங்கல்ல யோசேப்பை, திரும்ப வரும்போது அவர் என்ன பண்ணார்? கட்டி அணைச்சி முத்தம் செஞ்சாராம். யோசிச்சு பாருங்கள். நம்ம அதெல்லாம் சாதாரணமாக வாசிச்சுட்டு போயிடுறோம். ஆனால் ஒருத்தங்க நம்மளை தூக்கி குழியில் போட்டு அடிமைக்கிட்ட விற்று அடிமைன்னா அந்த காலத்தில் சும்மாலாம் கிடையாது, வெளுத்துருவாங்க சாட்டையை வச்சு அடி. அப்படி அடி வாங்கின ஒரு ஆளை திரும்ப நம்மளால் மன்னிக்க முடியுமா? அவர் அவங்கள கட்டி அணைச்சி முத்தம் செஞ்சாராம். இளையகுமாரன் சொத்தெல்லாம் பிடுங்கிட்டு ஓடிட்டார். அவர் திரும்ப வரும்போது என்ன பண்ணுறாரு? அவங்க அப்பா கட்டி அணைச்சி முத்தம் செய்கிறாரு. அவ்வளோ அந்த மன்னிக்கிற தன்மை நமக்கு என்ன பண்ணணும்? வரணும். நீங்கள் வந்து மற்றவர்களை மன்னிச்சுட்டு, ஆனால் இப்போ வர காலங்களில் நம்மளால் யாரையே மன்னிக்க முடியலன்னா, நம்ம ஒரே மாம்சம் சர்ச்சில் சபையில் வச்சு கல்யாணம் முடிஞ்சவங்களுக்கு தெரியும். ஆண்டவர் பைபிளில் சொல்லியிருக்க ஒரே வசனம் மாம்சம்னு சொல்லியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கணவனும் மனைவி மட்டும்தான் மாம்சம். உங்கள் கை இந்த கை ஏதோ ஒரு சேட்டை பண்ணிருச்சின்னு வெட்டி தூர போட்டு நம்ம போவோமா? ஆனால் ஏன் கணவன் மனைவிகளுக்குள்ள நம்ம மன்னிக்க முடியறதில்ல? கண்டிப்பாக கணவன் மனைவிகள் மன்னிச்சே ஆகணும். அவங்களோட வாழ்வாக இருந்தாலும் தாழ்வாக இருந்தாலும் மன்னிச்சு மறந்து வேற யார் விஷயத்துலையும் மறக்கணும்னு தேவையில்லை. ஆனால் கணவன் மனைவி விஷயத்தில் என்ன பண்ணிடணும்? மன்னிக்கிறது மட்டும் இல்லை, என்ன பண்ணிடணும்? மறந்துடணும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? மனசார மன்னிக்கணும். மன்னிச்சு மறந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தால் தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அதை நம்ம நீங்கள் பண்ணியே ஆகணும். முயற்சி பண்ணணும். இனிமேல் உலகத்தில் யார்கிட்டையும் நான் பேசாமல் இருப்பேங்கிறத விட்டுருங்க. சரியா? நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவர்கிட்ட, சுவாமி என்னை நீங்கள் மன்னிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. என்னால் முடியாது, என் பலத்தினால முடியாது, ஆனால் நீங்கள் என் கூட இருந்தீங்கன்னா என்னால் மன்னிக்க முடியும் அப்படின்ட்டு நம்ம இப்போ ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் எந்திரிச்சு நிற்கலாம், இல்லை முழங்கால் போடலாம். அன்பு தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இப்படி கிருபை மட்டும் எங்களை தாங்கினதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தேவரீர் எங்களோடு கூட இந்த நாளிலே மன்னிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. உடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்களை மன்னிக்க, அதன் மூலமாய் நாங்கள் மன்னிப்பை சுதந்திரித்துக்கொள்ள எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மன்னிக்கும் சுபாவத்தை எங்களுக்கு தாங்க. மற்றவர்களை ஆண்டவரே குற்றம் சாட்டாதபடி தேவருடைய ஆண்டவரே மனதை உடையவர்களாய் எங்களை மாற்றுங்க. தேவ ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வல்ல கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். தேவ பிரசனத்துக்குள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தேவரீர் எங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளும். எங்களை ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்யமும் இன்றும் என்றும் சதாகாலங்களிலும் நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். தெய்வ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்போம். வார்த்தை என்னும் அப்பத்தாலே பொசித்து வளர்த்தியோம். இப்போதும் மை தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்சலோகத்தில் கழித்து மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Amen.